හොඳයි අද අපි එලිතරව් පාඩමේ තුන්වෙනි අධ්‍යයනයටයි පැමිණ සිටින්නේ. இன்று வெளிப்படுத்தல் புத்தக பாடத்திலே மூன்றாவது பாடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். පළවෙනි අධ්‍යයනයේ අපි පළවෙනි පරිච්ඡේදයේ පද 3ක් බැලුවා. 1යි 2යි 3යි. நாங்கள் முதல் பகுதியிலே முதல் அதிகாரத்திலே முதல் 3 வசனங்களை நாங்கள் வாசித்தோம். පසුගිය ඉරිදා අපි 4යි 5යි 6යි බැලුවා. நாங்கள் போன வாரம் 4, 5 அந்த வசனங்களை பார்த்தோம். 6 வசனங்கள். අද මම උගන්වන්න යනවා 7 8 9 10 11. இன்று 11வது வசனம் வரைக்கும் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். ලබන ඉරිදා வருகிற ஞாயிற்றுக்கிழமை යේසුස් වහන්සේ අද කොහොමද ඉන්නේ කියන එක 12 වෙනි පදේ ඉඳන් අපි බලන්න යනවා. இயேசு கிறிஸ்து இன்று எப்படி இருக்கிறார் அப்படி என்ற விடயத்தை கற்றுக் கொடுக்க போகிறேன். මොකද අද ගොඩ දෙනෙක් මේ බොරු බයිලා ගහනවානේ යේසුස් වහන්සේව දැක්කා කියලා දන්නවා. இப்போ இன்று நிறைய பேர் ரொம்ப பைல அடிப்பாங்க, பொய் சொல்லுவாங்க. இயேசுவை கண்டேன், இயேசுவை நான் கண்டேன் அப்படின்ட்டு. අනේ මම දැක්කා. ஐயோ நான் இயேசுவை கண்டேன். අනේ සුදු පාටට ආලෝකයක් ආවා. ஒரு வெள்ளை கலர் அப்படி ஒரு பெரிய பிரகாசமான ஒளியை கண்டேன். එක්කෙනෙක්ව මම දැක්කා. ஒருவரை கண்டேன். ඒ අත දිගු කරා. அவர் அப்படியே கையை நீட்டினார். එතන තව්වක් තිබ්බා. இந்த இடத்துல ஒரு ஓட்டை இருந்தது. එතකොට තමයි මම දැනගත්තේ මේ යේසුස් වහන්සේ කියලා. அந்த நேரத்துல தான் நான் புரிந்து கொண்டேன் அவர்தான் இயேசு. ඒගොල්ලෝ දැකලා තියන්නේ වෙනම යේසුස් කෙනෙක්. அவர் வேற ஒரு இயேசுவை கண்டிருக்கிறாங்க. මොකද අපේ යේසුස් වහන්සේට මෙන්න මෙතනින් තමයි විද්දේ. காரணம் எங்களுடைய இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த இடத்துல இல்ல துவாரம் வந்தது இந்த இடத்துல. මෙතන තව දැකලා තියෙනවා නම් ඒක some Jesus else වෙන Jesus කෙනෙක්. அப்படி இந்த இடத்துல துவாரம் இருக்கிறத கண்டிருந்தாங்கன்னா அது வேற யாரோ இயேசு. අපි දේව ධර්ම පටලව ගත්තට දෙවියන් වහන්සේ දේව ධර්ම පටලවා ගන්න නෑනේ. நாங்கள் இறையியலை குழப்பிக் கொண்டதற்கு தேவன் தன்னுடைய இறையியலை குழப்பிக் கொள்ளவில்லை. දෙවියන් වහන්සේ අත්තටම යේසුස් වහන්සේ යොහන්ට උන්වහන්සේව පෙන්නුවා. இயேசு உண்மையிலே யோவானுக்கு தன்னை காண்பித்தார். ඒක යොහන් බයිබලේ ලියලා තියෙනවා. அதை யோவான் இந்த வேதத்திலே எழுதியிருக்கிறார். ඒ යේසුස් වහන්සේ කොහොමද හිටියේ කියලා அந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் என்பதை අපි ලබන සතියේ බලන්න යනවා. நாங்கள் வருகிற வாரத்திலே பார்க்க போகிறோம். අපේ මිනිස්සු මොනවද දන්නවද කියන්නේ? எங்க ஜனங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? සමහරු කියනවා යේසුස් වහන්සේ මාව ස්වර්ගයට එක්කන් ගියා. இயேசு கிறிஸ்து என்ன அப்படியே பரலோகத்துக்கு கூட்டி கொண்டு එහෙම போனார். පාතාලයටත් එක්කන් அப்படியே ගියා. பாதாளத்துக்கு கூட்டி கொண்டு අතින් போனார். අල්ලගෙන ගෙනිච්චේ. அவன் என்ன அப்படி கையில பிடிச்சிக்கிட்டு அப்படி கூட்டிட்டு போனார். පාතාලේ කාමර තියෙනවා. அந்த பாதாளத்திலே அறைகள் உண்டு. එක කාමරයක මයිකල් ජැක්සන් ඉන්නවා. ஒரு அறையிலே மைக்கேல் ஜாக்சன் இருக்கிறார். තවත් කාමරයක කාටුන් බලපු ළමයි ඉන්නවා. இன்னொரு அறையிலே கார்ட்டூன் பார்த்த பிள்ளைகள், சிறு பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள். ඉතින් යේසුස් වහන්සේ පෙන්න ගියාලු. அப்ப இயேசு அப்படியே காண்பித்து போனாராம். මේ දවස්වල යේසුස් වහන්සේට වැට නැහනේ. இப்ப இந்த நாட்கள்ல இயேசுக்கு வேற வேலை இல்ல தானே. ඔය එක එක අයට ටුවර් පෙන්නනවා. இந்த ஒருத்தவங்களுக்கு டூர் காட்டுறதுக்கே அவருக்கு வேலை சரியா. මිත්‍රෝනේ මං කියන්නද හොඳ ඇත්තට වෙච්ච ජෝක් එකක්. நான் உண்மையிலே நடந்த ஒரு ஜோக் ஒன்றை சொல்லவா? ඒන්ජල් ටීවී බලාගෙන හිටියා අපි. ඒන්ජල් ටීවී. இந்த ஏஞ்சல் டிவியே இத ஞாபகம் வச்சிட்டு ஒரு முறை பார்த்தோம். අපේ ටීවී channel එකේ තියෙනවා විහිළුවට කියලා ඉංග්‍රීසි කොමඩි channel තියෙනවා, දෙමළ කොමඩි channel තියෙනවා. இப்போ எங்களுடைய டிவி சேட்டலைட் டிவியிலே அந்த பகடிக்காக, அதாவது நகைச்சுவைக்காக அநேக அலைவரிசைகள் இருக்கிறது. ඒව බලන්නේ. அதெல்லாம் நாங்க பார்க்கறது இல்ல. අපි කොමඩි ඕන නම් hina වෙන්න ඕන නම් අපි බලන්නේ ඒන්ජල් ටීවී. நாங்க ரொம்ப சிரிக்கணும், நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நாங்க பார்க்கறது ஏஞ்சல் டிவி. මම අපේ සභාවේ අයට කියලා තියෙනවා நான் என்னுடைய சபை ஜனங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், ඒන්ජල් ටීවී බලන්න එපා කියලා. ஏஞ்சல் டிவி பார்க்காதீங்கன்னு. එකම හේතුවක් උඩ ඕන නම් බලන්න. ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும் பார்க்கலாம். hina කාලා මැරෙන්න ඕන නම් බලන්න. நல்லா சிரிச்சு வயிறு குலுங்க சிரிக்கணும்னா ஏஞ்சல் டிவி பாருங்க. ඉතින් එදා අපි බලාගෙන හිටියා. කවුද මගෙත් එක්ක හිටියේ අර තෙල් කේස් එක? පාස්ටර් මාස් මහේෂ්, මර්සි සිස්ටර් රෙබේකා, සිස්ටර් කාන්ති අපි සේරම ඒන්ජල් ටීවී බලන් ඉන්නවා. பாஸ்டரோடு சேர்ந்து பிரதர் மகேஷ், அதே போல சிஸ்டர் ரெபேக்கா, சிஸ்டர் காந்தி, சிஸ்டர் மேர்சி இவங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ඒ ඒන්ජල් ටීවී ලොක්කා ඇවිල්ලා කියනවා, සාදු සුන්දර සෙල්වරාජ් ඇවිල්ලා කියනවා. அந்த ஏஞ்சல் டிவி பெரியவர் வந்து சாந்து சுந்தர் செல்வராஜா வந்து சொல்லுகிறார். ඔන්න දවසක් එයා හිමාලය පැත්තට කොහෙද ගියාලු. அவர் அப்படியே அந்த இமயமலைக்கு நோக்கி போனாராம். කවුද දුන්න සෙරෙප්පු දෙකක් දාගෙන ගියාලු. யாரோ கொடுத்த அந்த செருப்பு
செருப்பை போட்டுக்கிட்டு போனாராம். ඒකට කකුල කැපුණලු. அதுக்கு அப்படியே கால் வெட்டுப்பட்டுருச்சான். ඉතින් දෙයියනේ කකුල කැපුණා නම් අපි සෙරප්පු ආයෙ දාන්නේ නැහනේ. நாங்க கால் வெட்டு போட்டா இன்னும் செருப்பு ஒன்று போட மாட்டோம்ல. එයා දවස් 12ක් ඒ කැපෙන සෙරප්පුවම ඇඳලු. 12 நாட்களா அந்த வெட்டுப்பட்ட அதே செருப்பை போட்டுக்கிட்டு அலைஞ்சாராம். ඇඳලා කකුල මේ තුවාල වෙලා කුණු වුණාලු. அப்படியே அவர் அலைஞ்சு அலைஞ்சு அந்த கால் அப்படியே காயமாயிருச்சான். அப்படி அந்த அழுகிருச்சான். ඉතින් ඔන්න ඇවිල්ලා ඇඳේ ඉන්නකොට அப்படியே அவர் வந்து அப்படியே கட்டில் சாஞ்சு இருக்கிற நேரம் ටයින් ගාලා යේසුස් වහන්සේ ආවලු. டொயிங்னு இயேசு வந்தாராம் திடீர்னு. යේසුස් වහන්සේ ඇවිල්ලා ඇඳේ ඉඳගත්තලු. அப்படியே இயேசு அப்படியே வந்து அப்படியே கட்டில் அமர்ந்து கொண்டார். ඇඳගෙන කිව්වලු මේ කකුල මගේ ඔඩොක්කුවේ තියපන් කියලා. அப்போ சொன்னாராம், அப்படியே உன்னுடைய அந்த காலை எடுத்து என்னுடைய மடியில் வை அப்படி. මමත් ගැලවීම ලැබලා ඉන්නවා 79 ඉඳලා. நானும் 79வது வருஷத்துலேருந்து ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். පොඩි දේවදූතයෙක් ඇවිල්ලා කකුල ඔඩොක්කුවේ දාන්න කිව්වෙත් නෑ මට. ஒரு சின்ன தேவதூதன் வந்து கூட இந்த காலை என்னுடைய மடியில் போடு அப்படின்னு சொன்னதில்லை. මේ හාදයට යේසුස් වහන්සේම ඇවිල්ලා කියනවලු දාපන් බං කකුල இப்போ ඔඩොක්කුවේ. இந்த நபருக்கு வந்து இயேசு கிறிஸ்துவே வந்து காலை என்ன மடியில் போடுன்னு சொல்றாராம். එතකොට මෙයා කිව්වලු அப்போ இவர் சொன்னாராம், අනේ මම මගේ තාත්තා ඉස්සරහවත් ඉඳ ගන්න නැති එක්කනේ. ஐயோ நான் என்னுடைய தகப்பன் முன்னாலேயே நான் உட்கார்ந்திருக்காத ஒரு மனுஷன். ඉතින් මං කොහොමද ඔබ වහන්සේගේ ඔඩොක්කුවේ මගේ කකුල් දාන්නේ කියලා. நான் எப்படி உங்களுடைய மடியிலே காலை எடுத்து போட முடியும்? යේසුස් වහන්සේ කිව්වලු කමක් නෑ බං අපිනේ කියලා. அப்ப இயேசு சொன்னாராம், பரவாயில்ல நாங்க தானே போட்டுக்கலாம் அப்படின்னு. ඒ උනාට මෙයා කිව්වලු බෑ කියලා. அப்படியே இருந்து இவர் சொன்னாராம் ஏலாதுன்னு. යේසුස් වහන්සේ නැවිල්ලා මිනිහාගේ කකුල අරන් ඔඩොක්කුවේ තියාගත්තා. அப்போ உடனே இயேசு வந்து அப்படி கையை பிடிச்சி கையால் அந்த காலை பிடிச்சி எடுத்து மடியில் வச்சுக்கிட்டார். එදා යේසුස් වහන්සේ ඇවිල්ලා තියෙන්නේ පොකට් තියන කමිසයක් දාගෙන. அன்னைக்கு இயேசு பொக்கெட் போட்ட ஒரு அங்கி அணிஞ்சிக்கிட்டு வந்திருக்காரு. මොකද සාක්කුවට අත දැම්මලු. ஏன்னா அவரோட பொக்கெட்டுக்கு கை போட்டாராம். ගත්තලු තෙල් කුප්පිය. அதுல இருந்து எடுத்தாராம் ஒரு எண்ணெய் குப்பிய. අරගෙන ඒක ඇරලා அந்த எண்ணெய் குப்பியை எடுத்து திறந்து පියාණන් වහන්සේට යාඥා කරාලු. பிதாவை நோக்கி விண்ணப்பம். පියාණෙනි பிதாவே, මගේ පුතා සාදු තුවාලෙන් ඉන්නෝ. என்னுடைய மகன் சாது காயத்தோடு இருக்கிறான். ඒ ආපු යේසුස් වහන්සේට දේව ධර්මයේ දන්නේ නැහැ. இப்ப அவர் அந்த வந்த இயேசுவுக்கு இறையிலே தெரியாது. මොකද පියාණන් වහන්සේගේ පුත්‍රයාණන් වහන්සේ යේසුස් වහන්සේ. பிதாவினுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து. එතකොට යේසුස් වහන්සේගේ පුතා නම් මේ සාදු இப்ப இயேசு கிறிஸ்துவுடைய மகன் இந்த சாது என்றால் සාදුට පියාණන් වහන්සේ සීයා. அந்த சாதுவுக்கு பிதா வந்து தாத்தா. එතකොට සුදක්මන් වහන්සේ මාමද? அப்ப பரிசுத்தாவியானவர் என்ன மாமாவா? යේසුස් වහන්සේ කියනවලු මේ බොරු නෙමෙයි මේ සාක්ෂි තියනවා මේ බලන් හිටපු කට්ටිය හොඳේ. இந்த நாங்க பார்த்த சாட்சிகள் இருக்கிறோம் இந்த இடத்துல. ඉතින් කියලා මෙයාට සොය දෙන්න කියලා අප තෙල් අරගෙන ඒ තුවාලෙට ආලේප කරාලු. அந்த எண்ணெயை ஊற்றி அப்படியே அவருடைய கால்களை அப்படியே அந்த எண்ணெயினாலே அப்படி தடவி விட்டாராம். ඒ ටිකවත් කමක් නැහැ. அது சரி பரவாயில்ல. ඊට පස්සේ වුණ දේට තමයි මම බක ගාලා hina වුණා මට දරා ගන්න බැරි වුණා. அதுக்கு பிறகு அவர் சொன்ன விஷயம் தான், அதனாலும் பரவாயில்ல, அதுக்கு பிறகு சொன்ன விஷயம் தான் என்னால தாங்க முடியாம போயிருச்சு. ආලේප කරලා සාදුව බල්ලා කිව්වලු அது எல்லாத்தையும் எண்ணெயை தடவி அவர் சொன்னாராம், මාසෙකින් සනීප වෙයි බං. ஒரு மாசத்துல இது சுகமாயிரும். ඕකට යේසුස් වහන්සේ එන්න ඕනේ. இதுக்கு இயேசு கிறிஸ்து வரணுமா? අනේ අපි මොනවා හරි සිද්ධාර්ථ තෛලයක් ගැහුවත් මාසයක් ඉන්න ඕනේ නැහැ. සතියකින් ඒවා හරි යනවා. நாம ஏதாவது சித்தார்த்த இந்த எண்ணெய் தேர்ச்சாலே ஒரு மாசம் ஆகாது இதை காயமாகிறது, ஒரு 2-3 நாள்லயே காயம் சுகமாயிரும். බලන්න දෙවියන් වහන්සේව විකෘති කරන හැටි. பாருங்க இந்த ஆண்டவருடைய கிரியையை அப்படியே குழப்புகிற எண்ணங்களை பாருங்கள். මේක යේසුස් වහන්සේවයි පියාණන් වහන්සේවයි ශුද්ධ දෙවියන් වහන්සේවයි විකෘති කරන මේ පිළිකුල් අදහස් නෙවෙයිද? இந்த இயேசுவையும் பிதாவையும் அதே போல பரிசுத்தாவியானுடைய அந்த இறையியலை குழப்புகிறவர்கள் இவர்கள். ගමේ වෙද මහත්තයාට පුළුවන් ඔයට වඩා හොඳට තෙල් ආලේප කරලා සතියකින් හරියයි කියලා කියනවා. நம்ம கிராமங்கள்ல இருக்கிற இந்த மருந்து செய்கிற இந்த விதமாத்தாவுக்கே முடியும் ஒரு வாரத்துல எங்களை சுகப்படுத்த. ඔය ස්වර්ගෙන් එනකොට කොහෙන් තෙල් කුප්පියක් ගත්තද දන්නේ නැහැ. பரலோகத்திலிருந்து வர்ற நேரம் எங்க இருந்து என்ன வாங்கிட்டு வந்தாரோ தெரியாது. මෝඩයෝ சும்மா முட்டாள்கள், වල් ඌරෝ காட்டு பண்டிகள். අපේ යේසුස් වහන්සේව නිග්‍රහ කරන යක්කු.
இவர்கள் இயேசுனுடைய நாமத்தை கேவலப்படுத்துகிற பிசாசுக்கள். යේසුස් වහන්සේව දැකපු යොහන් මැරුණා වගේ වැටුණා 17 වෙනි පාඩේ. இயேசுவை கண்ட அந்த யோவான் செத்தவனைப் போல விழுந்தேன் என்று வேதம் ඒ சொல்கிறது. යොහන්ම තමයි යේසුස් වහන්සේගේ ළයේ එත් වෙලා அந்த හිටියේ. யோவான் தான் இயேசுனுடைய மார்பிலே சார்ந்திருந்த சீஷன். හැබැයි අද ඉන්න යේසුස් වහන්සේගේ මහිමය දැකලා මිනිස්සු මැරිලා වගේ වැටුණා. ஆனால் இன்று அந்த தரிசனத்தை காண்கிற நேரம் இயேசுவை கண்ட யோவான் செத்தவனைப் போல விழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. හැබැයි මේක එක හොර යක්කු ඇවිල්ලා இந்த பொய் கள்ளர்கள் வந்து දෙවියන් වහන්සේගේ නම විකුණන් කාගෙන தேவனுடைய நாமத்தை விற்று தின்று යේසුස් වහන්සේව නිකන් වෙද මහත්තයෙක් කරන්න හදනවා. சும்மா இயேசு கிறிஸ்துவை ஒரு 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 வெதமாத்தையா போல பாவிக்கிறார்கள். ඕක කියන්න තිබේ තෙල් අරගෙන මතුරලා දුන්නේ කියලා. அது சொல்ல இருந்துச்சு அந்த எண்ணெயை எடுத்து அப்படியே මන්දිරිච්චි மந்திரிச்சிட்டு கொடுத்தாரு. அப்படி ලබන ඉරිදා බලමු අපි අපේ යේසුස් වහන්සේ මොන වගේ යේසුස් වහන්සේද කියලා. வருகிற ஞாயிற்றுக்கிழமை பார்ப்போம் எங்களுடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று. අද අපි බලමු යොහන් මොනවද කියන්නේ ඉන්ද්‍ර- 7 ඉඳලා 11 වෙනකම්. இன்று யோவான் என்ன சொல்லுகிறார் என்று நாங்கள் இந்த வசனங்களிலே பார்ப்போம். කියවන්න 7 7வது வசனத்தை வாசிங்கள். மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமென். බලන්න උන්වහන්සේ වලාකුළු වලින් එනසේක. සියලු ඇස්ද උන්වහන්සේද උන්වහන්සේව දකින්නෝය. පොළොවේ සියලු ගෝත්‍රද උන්වහන්සේ නිසා වැළපෙන්නෝය. එසේය. ආමේන්. මේ පදයෙන් මම රහසක් ඔයගලන්ට කියලා දෙන්න යනවා. இந்த வசனத்திலே இருந்து ஒரு ரகசியத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். මීට පෙර ඔයගොල්ලෝ නොදැන හිටපු චූටි රහසක්. நீங்கள் இதுக்கு முன்னர் கற்று இருக்காத ஒரு ரகசியம். දැන් ඊට කලින් දැන් මෙතන යා කොහොමද පටන් ගන්නෙ? இந்த இடத்திலே எப்படி அந்த வசனம் தொடங்கப்படுகிறது என்று පළවෙනි பாருங்கள். වචනේ මොනවද? පළවෙනි වචනය அந்த முதல் வார்த்தை என்ன? இதோ. ඉදෝ සිංහලෙන් බලන්න මොනවද දන්නවද උනේ? என்ன தெரியுமா நடந்தது? යොහන්ට දෙවියන් වහන්සේ පෙන්වුවා දර්ශනයෙන් யோவானுக்கு இயேசு காண்பித்தார் தரிசனத்திலே උන්වහන්සේගේ දෙවැනි පැමිණීම. அவருடைய இரண்டாவது வருகையை. දෙවැනි පැමිණීම වගේ එකක් පෙන්වුවේ නෑ. இரண்டாவது வருகையை போல ஒன்றை காண்பிக்கவில்லை. දෙවැනි පැමිණීම පෙන්වුවා. அந்த இரண்டாவது வருகையையே காண்பித்தார். කොහොමද දන්නවද? எப்படி தெரியுமா? දර්ශනයකින් ஒரு தரிசனத்தின் மூலமாய், හැබැයි සාමාන්‍ය දර්ශනයකින් නෙවෙයි. ஆனால் ஒரு சாதாரணமான ஒரு தரிசனமாக அல்ல. දර්ශන දෙආකාරව බලන්න පුළුවන්. தரிசனம் இரண்டு விதமாக நாங்கள் பார்க்கலாம். ඉන්න තැන ඉඳන් இருக்கிற இடத்துல இருந்து දෙවියන් වහන්සේ දර්ශනය දෙනවා බලනවා. நாங்க அந்த ஒரு காண்பிக்கப்படுகிற ஒரு தரிசனத்தை காணலாம். අනිත් විදිහ කලාතුරකින් වෙන විදිය. அடுத்தது நாங்க இருந்திருந்து ஒரு நடக்கக்கூடிய ஒரு லேசில் நடக்க முடியாத ஒரு விடயம். අර බලව කියන වචනෙන් තමයි ඕක අපිට සහතික කරන්න පුළුවන් වෙන්නේ. இதோ என்கிற அந்த வசனத்துல இருந்து தான் இதை நாங்கள் உறுதிப்படுத்த முடியும். කොහොමද දන්නවද? எப்படி தெரியுமா? ආත්මයෙන් දෙවියන් වහන්සේ යොහන්ව එහාට ගෙනිච්චා. ஆவிக்குள்ளாக ஆண்டவர் யோவானை அங்கிருந்து எடுத்துக்கொண்டு போனார். යොහන් ගියා යේසුස් වහන්සේ එන දවසට. யோவான் போனார் இயேசு அந்த வருகிற அந்த நாளுக்கு. ඔයගලන්ට තේරෙනවද මං කියන එක? நான் சொல்லுகிறது புரிகிறதா? ඇත්තට යේසුස් වහන්සේ එන්නේ. உண்மையிலே இயேசு வருகிறார் தானே? ඒ අනාගතයට දෙවියන් වහන්සේ යොහන්ව ගෙනිච්චා. அந்த வருகிற அந்த நாளுக்கு யோவானை இயேசு அழைத்து சென்றார். යොහන් දැක්කා. யோவான் கண்டான். දැකලා කියනවා அவன் கண்டு சொல்லுகிறான். ග්‍රීක වචනය ඉඩු. கிரீக் அந்த கிரேக்க பதம் இடு என்று ඒක சொல்லப்படுகிறது. තමයි දෙමළෙන් ඉදෝ සිංහලෙන් බලව නැත්තම් බලන්න කියලා තියෙන්නේ. அதுதான் தமிழிலே இதோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මනුෂ්‍යයා ඒක දැක්කා. அந்த மனுஷன் யோவான் கண்டான். යේසුස් වහන්සේ එන එක දැකලා இயேசு வருவதை கண்டு අන්න බලන්න අර යේසුස් වහන්සේ එනවා බලන්න அந்த இயேசு வருகிறார், பாருங்கள் பாருங்க அந்த இயேசு வருகிறார் என்பதை அந்த வெளிப்படுத்துகிறார். ඒක තමයි ඔය පදේ හැංගීම. அந்த வசனத்தின் அர்த்தம் அதுதான். එයා නිකන් දර්ශනයක් දැකලා அவர் சும்மா தரிசனத்தை கண்டு අනාගතයේ යේසුස් වහන්සේ ඉන්න යනවා. அந்த எதிர்காலத்தில் இயேசு வரப்போகிறார் එහෙම කියන්නේ அப்படி சொல்லவில்லை. දෙවියන් වහන්සේ යොහන්ව එතෙන්ට ගෙනියලා පෙන්නවා. அந்த இடத்துக்கு யோவானை அழைத்து சென்று ஆண்டவர் அந்த இடத்திலே காண்பிக்கிறார். කොච්චර භාග්‍යවන්තයෙක්ද නේද ඔය. எப்படிப்பட்ட ஒரு பாக்கியவான். දැන් බලන්න බලව අන්න වලාකුළු ඉහළින් වලාකුළු උඩින් එනවා කියලා කිව්වා. பாருங்கள் மேகங்களுக்கு மேலாக அவர் வருகிறார் என்பதை அந்த இடத்திலே சொல்லுகிறான். මතකද ක්‍රියා පළවෙනි පරිච්ඡේදයේ තියෙනවා
அப்போஸ்தலர் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, முதலாவது முதலாவது அதிகாரத்திலே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ඔලිව කන්දෙන් යේසුස් වහන්සේ උඩට යනකොට ஒலிவ மலையில இருந்து இயேசு அப்படியே எடுத்துக்கொள்ளப்படும் போது දේවදූතයෙක් ඇවිල්ලා කිව්වා தேவதூதன் வந்து ඔයගොල්ලෝ යන්න நீங்க போங்க, මේ යන විදිහටම උන්වහන්සේ එන්න යනවා. எப்படி எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அதே வண்ணமாக வருவார் என்று අන්න சொல்லப்படும். ඒ විදිහට තමයි උන්වහන්සේ එන්න යන්නේ. அந்த விதத்திலே தான் இயேசு இந்த பூமிக்கு வரப்போகிறார். දැන් මං රහස මොකද්ද කියලා කියලා දෙන්නද? இப்ப என்ன ரகசியம் என்று உங்களுக்கு சொல்லவா? මෙතන කියලා තියෙනවා இந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, හැම කෙනෙක්ම ඒක දකීලු. எல்லாரும் அதை காண்பார்கள் என்று. හැබැයි දකින කිසි කෙනෙකුට ඕක සතුටක් නෙවෙයිලු. ஆனால் காண்கிற எல்லாருக்கும் இது ஒரு 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 சந்தோஷமான விடயம் அல்ல. තේරෙනවද? புரிகிறதா? කියන්නේ හැම කෙනාම දකිලු. எல்லாரும் காண்பார்கள். පාස්ටර් මහේෂ් ආයේ කියවන්න මට. හොඳට බලා ගන්න. මෙන්න මම රහසක් මං කියලා දෙන්න යනවා. බලන්න උන්වහන්සේ වලාකුළු වලින් එනසේක. තමුල්ල වාසිය இதோ மேகங்களுடனே வருகிறார், අන්න එනවා. கண்கள் யாவும் அவரை காணும், அவரை கொஞ்சம் குத்தின இருங்க அண்ணே, அவசரப்படாத ராசா. நான் சொல்றத வாசிங்க. සිංහලෙන් කියන්න. සියලු ඇස්ද උන්වහන්සේට ඇන්න අයද. නෑ සියලු ඇස්. කන්கள் எல்லாம். හරිද? சரியா? ඇමරිකාවේ ඉන්නේ උන්ගේ ඇස්. அமெரிக்காவில் இருக்கிறவர்களுடைய கண்கள், වවුනියාවේ ඉන්නේ උන්ගේ ඇස්. வவுனியாவில் இருக்கிறவருடைய கண்கள், හැම කෙනාගේම ඇස් බලයිලු. බයිබලේ කියලා තියෙනවනේ දැන් දැක්කනේ. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதானே எல்லாருடைய கண்களும் காணப்படும், எல்லாருடைய கண்களுக்கும் தென்படும் என்று. තව පැහැදිලිව කියලා තියෙනවා. இன்னும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, යේසුස් වහන්සේව ඇනපු අයගේ ඇසුත් දකිලු. இயேசுவை குத்தினவர்களுடைய கண்களும் அவர்களும் காணுவார்கள் என்று. රෝමවරු තමයි ඇන්නේ. ரோமர்கள் தான் இயேசுவை குத்தினார்கள். ඒ රෝමවරු අනින්ද ඒගොල්ලන්ව පෙළඹුවේ යුදෙව්වෝ. அந்த ரோமர்களை குத்துவதற்கு அவர்களை ஏவப்பட்டது இந்த யூதர்கள் மூலமாக. එතකොට යුදෙව්වොත් දකිලු. හරිද? அதாவது யூதர்கள் கூட காண்பார்களாம். තේරෙනවද? புரிகிறதா? යුදෙව්වොත් දකිලු. யூதர்களும் காண்பார்கள், රෝමවරුනුත් දකිලු. ரோமர்களும் காண்பார்கள். හැම ඇසක්ම දකිලු. எல்லா கண்களுக்கும் இது காணப்படுமாம். ඒ කියන්නේ දෙමළ සිංහල සුද්දෝ හැම කෙනාම දකිලු. හරිද? தமிழ், சிங்களவர்கள், ஆங்கிலேயர்கள் என்று எல்லாருடைய கண்களுக்கும் இது தென்படும். දැන් රහස බලන්න මොකක්ද இப்ப பாருங்க ரகசியம் என்னன்னு. කියවන්න පාස්ටර් ඉතුරු ටික. පොළොවේ සියලු ගෝත්‍රද උන්වහන්සේ නිසා වැළපෙන්නෝය. කියවන්න. பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள். හැබැයි පොළොවේ ඉන්න හැම ගෝත්‍රයක්ම ஆனால் பூமியில இருக்கிற எல்லா கோத்திரத்தாரும் උන්වහන්සේ එන එක බලලා அவர் வருகிறதை கண்டு වැළපෙන්නලු යන්නේ. எல்லாம் புலம்ப போகிறார்களாம். ඇයි ඒ? ஏன்? මොකක්ද දන්නවද රහස? என்ன தெரியுமா ரகசியம்? එහෙම යේසුස් වහන්සේ එනකොට இயேசு அப்படி வருகிற நேரத்திலே ක්‍රිස්තියානි අය නැති. இந்த பூமியிலே கிறிஸ்தவர்கள் இருக்க மாட்டார்கள். මොකද ක්‍රිස්තියානි අය හිටියානම් கிறிஸ்தவர்கள் இருந்தால் ඒගොල්ලෝ සතුටු වෙනවා. அவர்கள் சந்தோஷப்படுவார்கள். இப்ப புரிகிறதா உங்களுக்கு? ටයිම් ඕන එක. රෙකෝඩින් යනවද? රයිට්. තේරෙනවද? புரிகிறதா? ක්‍රිස්තියානි අය යේසුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමේ නැහැ. கிறிஸ்தவர்கள் இயேசுனுடைய இரண்டாவது வருகையின் போது இந்த பூமியில இருக்க மாட்டார்கள். දැක්කද රහස? புரியுதா அந்த ரகசியம்? සමහරව හිතනවා ක්‍රිස්තියානි අය ඉන්නවා කියලා. சிலர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் இரண்டாவது வருகையின் போது இந்த பூமியிலே கிறிஸ்தவர்கள் இருப்பார்கள் என்று. හිටියානම් සන්තෝෂ වෙන්න එපා. இருந்தா சந்தோஷப்பட வேண்டுமே. අන්න යේසුස් වහන්සේ ඉන්නවා. இந்த வருகிறார் இயேசு. සන්තෝෂ වෙන එකෙක් නැල්ලු. இந்த சந்தோஷப்படுறதுக்கு ஒருத்தன் கூட இந்த பூமியில இல்லை. මේක තවත් සහතිකයක්. இது இன்னொரு உறுதிப்படுத்துதல். යේසුස් වහන්සේගේ දෙවෙනි පැමිණීමට කලින් සභාව ඔසවා ගනු ලබනවා කියන එකට. இந்த இயேசுனுடைய இரண்டாவது வருகைக்கு முன்பதாக சபை எடுத்துக் கொள்ளப்பட்டு விடும் என்று බොහෝ අය කියනවා அநேகர் சொல்லுகிறார்கள். නෑ இல்ல இல்ல இல்ல, අර මහා ලොකු මේ පීඩා කාලය තුල සභාව යන්න ඕනේ. அந்த பெரிய உபத்திரவ காலத்துக்குள்ளாக சபை போக வேண்டும். යේසුස් වහන්සේ එනකොට තමයි සභාව ඔසවා ගන්න. இயேசு வருகிற நேரத்திலே தான் சபை எடுத்துக் கொள்ளப்படும் என்று. නමුත් දෙවියන් වහන්සේට ප්‍රශංසා වේවා. ஆனால் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ඔය යේසුස් වහන්සේගේ දෙවැනි පැමිණීමට හරියට අවුරුදු 7කට කලින් இந்த இயேசுனுடைய வருகைக்கு 7 வருடங்களுக்கு முன்பதாக ක්‍රිස්තියානි අය සේරම ඔසවා ගනු ලබනවා. கிறிஸ்தவர்கள் எல்லாரும் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் பரலோகத்துக்கு. හරිද? හතරවෙනි පරිච්ඡේදයට යනකොට ඕක මම පැහැදිලිව කියලා දෙන්නම්. 4வது அதிகாரத்துக்கு வருகிற நேரம் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அது எப்படி என்று. එතකොට යේසුස් වහන්සේගේ දෙවැනි පැමිණීම එනකොට බලන හැම කෙනාම
වැළපෙන්නයි යන්නේ. இயேசுவினுடைய வருகை அந்த இரண்டாவது வருகையின் போது இந்த பூமியிலே காண்கிற எல்லா கோத்திரத்தாரும் புலம்ப போகிறார்கள். මොකද එතකොට තමයි ඒගොල්ලන්ට තේරෙන්න යන්නේ. காரணம் அப்பொழுதுதான் அவர்களுக்கு புரிய போகிறது. අඩේ අර ක්‍රිස්තියානි අය කියූප එක ඇත්තනේ බං කියලා. அந்த கிறிஸ்தவர்கள் சொன்னது உண்மைதானே. තේරෙනවද ඔයගොල්ලන්ට? புரிகிறதா? එතකොට යේසුස් වහන්සේ යොහන් එතනට ගෙනියලා ඕක පෙන්නවා. அந்த நேரத்தில் யோவானை அந்த அந்த காலத்துக்கு கொண்டு போய் யோவானுக்கு அந்த விஷயத்தை காண்பித்தார். දැන් 8 වෙනි පදයට යමු. இப்பொழுது 8வது வசனத்துக்கு දැන් போவோம். යේසුස් වහන්සේ කතා කරන්න පටන් ගන්නවා. இப்ப இயேசு பேச ஆரம்பிக்கிறார். එලිදරව් පොතේ පළමු වතාවට යේසුස් වහන්සේ කතා කරන්න යනවා. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே முதல் முறையாக இயேசு பேச போகிறார். එහෙම පටන් ගන්නකොට උන්වහන්සේ මොනවද කියන්නේ කියලා බලමු. அவர் அப்படி ஆரம்பிக்கிற நேரம் என்னத்தை சொல்லுகிறார் என்று பாருங்கள். කියවන්න. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகின்றார். වාව්. මම අල්පා සහ ඔමේගා වෙමි. සිටින්නා වූ සිටියා වූ මතු සිටින්නා වූ සර පරාක්‍රම වූ ස්වාමී දෙවියන් වහන්සේ කියනසේක. එලිදරව් පොතේ යේසුස් වහන්සේ තමන්ව හඳුන්ලා දෙන ආකාරය මේක. வெளிப்படுத்தல் புத்தகத்திலே இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்தி காண்பிக்கிற விதம் தான் இது. යේසුස් වහන්සේ යොහන්ව අරගෙන யோவானை இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொண்டு පුදුම ගමනක් යන්න යන්නේ ඔය. ஒரு 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 புதுமையான ஒரு பிரயாணத்துக்கு கொண்டு போக போகிறார். එතුමගේ යොහන්ගේ වර්තමානය තුල ගෙනියන්න යනවා. யோவானுடைய நிகழ்காலத்திலே அவர் போக போகிறார். යොහන්ට මේ අනාගතයෙන් සිදුවෙන්න යන අනාගතය කරා යේසුස් වහන්සේ ගෙනියන්න යනවා. யோவானுக்கு எதிர்காலமாய் இருக்கிற காலத்தை நோக்கி அவரை அழைத்து செல்ல போகிறார். ඒ සභාව ඔසවා ගනු ලැබුවායින් පසුව சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்னர் මේ ලෝකේ වෙන්න යන දේවල්, இந்த பூமியில என்ன நடக்க போகிறது, ස්වර්ගයේ වෙන්න යන දේවල් பரலோகத்திலே என்ன நடக்க போகிறது, සේරම පෙන්වන්න එක්කන් යන්න යනවා. எல்லாவற்றையும் காண்பிக்க அழைத்து செல்ல போகிறார். යොහන්ව එක්කන් යනවා විතරක් නෙවෙයි. யோவானை அழைத்து செல்வது மாத்திரமல்ல, යොහන් ලවා ඒක ලියලා දීලා අපිවත් එක්කන් යන්න උන්වහන්සේ ලෑස්ති. யோவான் மூலமாக அதை எழுதி எங்களையும் ஆண்டவர் அழைத்து செல்ல போகிறார். එතකොට උන්වහන්සේ ඇවිත් උන්වහන්සේගේ ඩෙන්ටි කාඩ් එක දෙනවා. அப்ப ஆண்டவர் வந்து தன்னுடைய ஐடென்டி கார்டை அடையாள அட்டையை கொடுக்கிறார். මං කවුද කියලා බලපම්බන්. நான் யாருன்னு பாரு. ග්‍රීක් අකුරු දෙකක් තියෙනවා. இரண்டு கிரீக் வார்த்தைகள் எழுத்துக்கள் இருக்கிறது. ග්‍රීක් භාෂාවේ ග්‍රීක් අක්ෂර 24ක් තියෙනවා. 24 எழுத்துக்கள் கிரேக்க பதத்திலே இருக்கிறது. දැන් අපේ ශිෂ්‍යයන් අතරත් හොඳ ග්‍රීක් අය ඉන්නවානේ. இப்போ எங்களுடைய மாணவர்களிடத்திலே நல்ல கிரீக் புலவர்கள் இருக்கிறார்கள். ඇල්ෆා බීටා ගැම්මා ඩෙල්ටා ඔක්කොම දන්නවනේ දැන්. ஆல்பா பீட்டா அதெல்லாம் தெரியும் அவர்களுக்கு. ග්‍රීක් දන්නේ නැති කට්ටියත් ඩෙල්ටා දන්නවා. ටෝපි. கிரீக் தெரியாதவர்களுக்கு கூட டெல்டா தெரியும். ඩෙල්ටා ටොෆි. ටෝපි. හරිද? ඉතින් පළවෙනි අකුර ඇල්ෆා. முதலாவது அந்த சொல் அந்த எழுத்து அல்பா. අවසාන අකුර ඔමේගා. அந்த கடைசி எழுத்து ஒமேகா என்று சொல்லுவோம். යේසුස් වහන්සේගේ ඩෙන්ටි කාඩ් එකේ ලියලා තියෙනවා ඇල්ෆා සහ ඔමේගා කියලා. அவருடைய அடையாள அட்டையிலே அல்பா அண்ட் ஒமேகா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ කියනවා அவர் சொல்லுகிறார், මගේ ඇඩ්‍රස් එක என்னுடைய அட்ரஸ் සර්ව ව්‍යාප්ත හැමතැනම ඉන්නවා මං. எல்லா இடங்களிலும் இருக்கிறவர். මගේ වයස என்னுடைய வயசு මම හිටියා මං. நான் இருந்து கொண்டே இருக்கிறேன். අවුරුදු 1000කට කලින් 1000 வருஷத்துக்கு மேல ஆமா இருக்கிறேன். 2000කට කලින් 2000 வருஷங்களுக்கு முன்பதாக 3000කට කලින් 3000 வருஷங்களுக்கு முன்பதாக අර ඩයිනෝසෝර්ලා හැම හිටියා කියන්නේ ඒ කාලේ. அந்த டைனோசர் எல்லாம் இருந்துச்சு அந்த காலத்துல. නෑ. இல்ல. එතකොට ඊට කලින් அப்ப அதுக்கு முந்தி අර මිනිස්සු කවුරුත් නැති කාලේ. அந்த யாருமே ஜனம் இல்லாத காலத்துல, மனுஷர்கள் இல்லாத காலத்துல, අහසත් පොළොවත් මවන කාලේ அந்த வானமும் பூமியும் படைக்கப்பட்ட அந்த காலத்துல හිටියා. இருந்தேன். නෑ. ඊට කලින් அதுக்கு முன்ன හිටියා. இருந்தேன். ඊට කලින් அதுக்கு முதல்ல හිටියා. இருந்தேன். අර හරි වයස කියන්නකෝ. சரி, சரியான வயசை சொல்லுங்களே. මටම දන්නේ නෑ මං. எனக்கே தெரியாது. සිටියා වූ. இருந்தவரும் හරිද? දැන් සිටින්නා වූ. இப்ப இருக்கிறவர், මතු පැමිණෙන්නා වූ. வரப்போகிறவருமான මේ යේසුස් වහන්සේට විතරයි එහෙම කියන්න පුළුවන්. இயேசு கிறிஸ்துவுக்கு மட்டுமே இப்படி சொல்ல முடியும். අපි දන්නවා
எங்களுக்கு தெரியும் රෝම මිත්‍යාවාදයේ දෙවිවරු ඉන්නවා. இந்த ரோம மூட நம்பிக்கையில இருக்கிற தெய்வங்கள் உண்டு. ග්‍රීක් මිත්‍යාවාදයේ දෙවිවරු ඉන්නවා. இந்த கிரேக்க மூட நம்பிக்கையில இருக்கிற தெய்வங்கள் உண்டு. වෙන ආගම් වල දෙවිවරු ඉන්නවා. வேற மதங்கள்ல இருக்கிற தெய்வங்கள் உண்டு. හැබැයි හැම දෙවි කෙනෙක් ගැනම කතා කරනකොට මොකෙන් හරි තමයි හැදිලා තියෙන්නේ. எந்தாவது ஒரு தெய்வத்தை குறித்து நாங்கள் பேசுவோம் என்றால் அது எதிலாவது இருந்துதான் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். ගිය පාරත් මං කිව්වේ සමහර දෙවිවරු නෙළුම් මලින් ඇවිල්ලා තියෙනවා. சில தெய்வங்கள் இந்த தாமரை பூவில இருந்து வந்திருக்கிறார்கள். අද සමහරු රෝස මලින් ඇවිල්ලා. சில தெய்வங்கள் ரோசா பூவில இருந்து வந்திருக்கிறார்கள். ඒ කියන්නේ නෙළුම් රෝස මල් පවා මේ දෙවිවරුන්ට කලින් ඇවිල්ලා කොහෙන් ආවද මන්ද? அதாவது இந்த தாமரை இந்த ரோசா பூ போன்றவைகள் இந்த தெய்வங்களுக்கு முன்னாலே வந்திருக்கிறது, எங்கே இருந்து வந்திருக்கிறது என்று தெரியாது. හැබැයි අපේ යේසුස් වහන්සේ පමණයි කිසි දෙයක් තිබෙන්නත් කලින් ඉඳන් සිටින්නා වූ අතීතයේ සිටියා වූ ජීවමාන දෙවියන්. ஆனால் இந்த எல்லாம் பூமியில உருவாவதுக்கு முன்பு இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமான இயேசுவா இருக்கிறவர் எங்களுடைய இயேசு மாத்திரமே. දැන් ඒ ඩෙන්ටිටි කාඩ් එකේ තියෙනවා මෙයාට මොන මොනවද දේවල් කරන්න පුළුවන්ද කියලා. அந்த ஐடென்டிட்டி கார்டிலே அந்த அடையாள அட்டையிலே இவருக்கு என்னென்ன செய்ய முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. මොකද අන්තිමට කියලා තියෙන්නේ? கடைசியாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? සර්ව බලධාරී සර්ව පරාක්‍රම වූ සර්ව පරාක්‍රම. හැම සමල சர்வ வல்லவரும் හැම දෙයක්ම කරන්න පුළුවන්. எல்லாவற்றையும் சர்வ வல்லவர் எல்லாவற்றையும் செய்ய முடியும். වෙන ආගම් වල සමහර දෙවිවරුන්ට සමහර ඒවා කරන්න බෑ. දන්නවද? இப்போ இந்த சில தெய்வங்களுக்கு சில விஷயங்கள் மற்ற மதங்களிலே செய்ய முடியாது. ගොඩක් ආගම් වල දෙවිවරුන් ඉන්න අධ්‍යාපනයට යා මිනිස්ටර් ඔෆ් এডুকেෂන් විතරයි. சில தெய்வங்கள் இருக்கிறாங்க, இந்த கல்வி சம்பந்தமான தெய்வங்கள் மாத்திரம், அது கல்வி சம்பந்தமான விடயங்கள் மாத்திரமே அவங்க செய்வாங்க. පොඩි කාලේ මං දහදුක් වින්දා. நான் அந்த சின்ன காலத்துல பயங்கர கஷ்டப்பட்டேன். විභාගයට යනකොට අම්මා කියනවා මේ දෙයියට වැඳපන්. උඹ මොකටද කියලා අර දෙයියට වදින්නේ? එයාට මොනවද දන්නේ මේ මෙයා ගාව ගිහිල්ලා වැඳපන් කියලා. எக்ஸாம் எழுத போகிற நேரம் நான் எங்கேயாவது போயிட்டு சாமி கும்பிட்ற நேரம் ஏன் அதில் அதை போய் ஏன் கும்பிட்ற, இந்த தெய்வத்தை போய் கும்பிடு அப்படின்னுவாங்க அம்மா. සල්ලි ඕන කියනකොට අර අධ්‍යාපන ඩිපාර්ට්මන්ට් එකට ගිහලා යාඥා කරන්න බෑ. සල්ලි දෙයියා ළඟට යන්න ඕන. பணம் வேண்டும் என்று சொல்லுகிற நேரம் அந்த கல்வி சம்பந்தமான தெய்வத்திடத்தில் போயிட்டு வேண்டுதல் பண்ண இயலாது. ஆனால் அவங்க சம்பந்தம் இல்லை இதில். මං ඇත්තට චූටි කාලේ මං හිතපු දෙයක් කියන්නද? இந்த சின்ன காலத்திலே நான் நினைத்த ஒரு விஷயத்தை சொல்லவா? ඒ දෙයියා මෙහෙම ඉන්නවා. அந்த தெய்வம் இப்படியே கையை நீட்டிக்கிட்டு இருக்கும். එයාගේ අතින් සිල්ලර වැටෙනවා. அந்த கையில இருந்து அப்படியே சில்லறையா விழும். ඉතින් අපි ඉස්කෝලේ යන කාලේ අපිට දෙන්නෙත් සිල්ලරනේ. அந்த சின்ன காலத்துல நம்மளுக்கு ஸ்கூல் போற நேரம் நம்மளுக்கும் கொடுக்கறது சில்லறைகள் தானே. රුපියලේ කොල තිබුණු කාලේ. அந்த ₹1 அந்த தாளில இருந்த காலம். රුපියලේම දෙකේම අපිට අල්ලන්නවත් දෙන්නේ නැහැ. இந்த ₹1 ₹2 எல்லாம் நம்மளுக்கு பிடிக்கவே விட மாட்டாங்க. ඉතින් මම බැලුවා அப்ப நான் பார்த்தேன் මේ දෙයියාගෙන් සල්ලි ඉල්ලලා සිල්ලර තමයි හම්බෙන්නේ නැහැ. මොකද අතේ තියෙන්නේ සිල්ලර කියලා. කොල இப்ப සල්ලි නැහැ. நான் பார்த்தேன் இந்த தெய்வத்துக்கிட்ட நான் வேண்டி கேட்டா நம்மளுக்கு தால் காசே கிடைக்காது, சில்லறை தான் கொடுக்கும் அப்படி. හරිද? ඒ වගේම කසාදයක් බඳින්න ඕන නම් என்ன ஏதாவது கல்யாணம் நம்ம கட்டணும்னா එක දෙයියෙක් ඉන්නවා. அது ஒரு தெய்வம் இருக்கு, එයා ළඟට ගිහිල්ලා තමයි ඉල්ලන්න ඕන. அவர்கிட்ட போயிட்டு தான் நாங்க ஜெபிக்கணும். මොකද එයාට වම් පැත්තෙන් වයිෆ් කෙනෙකුයි දකුණු පැත්තෙන් වයිෆ් කෙනෙකුයි ඉන්නවා. ஏன்னா அவருக்கு வலது பக்கம் ஒரு பொம்பளையும் இடது பக்கம் ஒரு பொம்பளையும் இருக்கு. දෙන්නෙක් ඉන්නවා නම් ඉතින් එයාට පුළුවන් නේ අපිටත් ඒ වගේ සපෝට් එකක් දෙන්න. 2 பேர் இருக்கறனால நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்னு கொடுக்கலாம் தானே, நம்மளுக்கும் ஏதாவது ஒன்னு கிடைக்கிறது. ඒ වගේ ඒ හැම ආගමකම එක එක දෙවිවරුන්ට එක එක ඒවා කරන්න පුළුවන් එච්චරයි. எல்லா மதங்களிலும் இருக்கிற தெய்வங்களுக்கு அவர்களுக்கு செய்ய முடிந்த விடயங்கள் மட்டுமே உண்டு. නමුත් අපේ දෙවියන් වහන්සේ සර්ව පරාක්‍රම. ஆனால் எங்களுடைய ஆண்டவர் சர்வ வல்லமை உள்ளவர். දැන් ඇයි ග්‍රීක් අක්ෂර පාවිච්චි කරේ? அவர் அந்த இடத்துல கிரேக்க எழுத்துக்களை ஏன் பயன்படுத்தினார்? අපේ දෙවියන් වහන්සේ මුළු ලෝකයටම ආදරේ නිසා. இந்த முழு உலகத்தையுமே ஆண்டவர் நேசிப்பதனால். දැන් බලන්න යේසුස් වහන්සේ යෝහනුයි කතා කරගත්තේ අරමික් කියන භාෂාවෙන්. இப்ப யோவானும் இயேசுவும் பேசிக் கொண்டது அரமிக் என்கிற மொழியிலே. ඒක ටිකක් හෙබ්‍රෙව් වගේ. அது கொஞ்சம் அந்த எபிரேய மொழியை போல சார்ந்து இருக்கும். හැබැයි ලියන අකුරු නම් හෙබ්‍රෙව් අකුරුම තමයි. ஆனால் எழுதப்படும் எழுத்துக்கள் எபிரேய எழுத்துக்கள் தான். දැන් අපේ සිස්ටර් ඇවිත් ඉන්නවා. එයා ඉන්නේ ඔස්ට්‍රියාවේ වියනාවල. இந்த சகோதரி ஒருவர் வந்திருக்கிறார்கள், அவர்கள் ஆஸ்திரியாவிலே வியனாவிலே இருக்கிறார்கள். ඒ කතා කරන්නේ ජර්මන් භාෂාව. அங்கே பேசப்படுவது ஜெர்மன் மொழி. දැන් ඔයගොල්ලෝ ජර්මන් අකුරු බැලුවා නම් அந்த ஜெர்மன் எழுத்துக்களை பார்த்தால் එකක් දෙකක් හැර ஒன்று ரெண்டரை தவிர අනිත් සේරම ඉංග්‍රීසි අකුරු වගේ. හරිනේ? மற்ற எல்லாமே ஆங்கில வார்த்தைகளாக இருக்கும். තේරෙනවද? ඒ භාෂාවන් වෙනස් භාෂාවන් උනාට අක්ෂර එකයි. அந்த மொழிகள் வேற மொழிகளா இருந்தாலும்
அந்த எழுத்துக்கள் ஒரே எழுத்துக்களாக தான் இருக்கும். දෙමළ සිංහල එහෙම නෙවෙයිනේ. ஆனா தமிழ் சிங்களம் அப்படி அல்ல. දෙමළ අකුරු 247ක් තියෙනවා. 247 எழுத்துக்கள் இருக்கிறது தமிழிலே. එකක්වත් සිංහල අකුරක් වගේ නෑනේ. ஒரு எழுத்து கூட சிங்கள எழுத்துக்கை போல இருக்காது. හැබැයි ජර්මන්, ඉංග්‍රීසි, ෆ්‍රෙන්ච්, ඉතාලියන් ඒ භාෂාවන් සේරම පාවිච්චි කරන්නේ එක හා සමාන අකුරු. ஆனால் ஜெர்மன், இத்தாலி, பிரெஞ்சு இந்த போன்ற இந்த மொழிகள் எல்லாம் இந்த ஆங்கில எழுத்துக்களை பயன்படுத்தி உருவானவை. ඒ වගේ හෙබ්‍රෙව් සහ ඇරමික් කියන භාෂාවන් දෙකටම තිබෙන්නේ එකම අකුරු. இந்த எபிரேய, அரமிக் இந்த இரண்டு மொழிகளுக்குமே எழுத்து வாயிலாக வந்தால் அந்த எழுத்துக்கள் அரமிக் எழுத்துக்களாகத்தான் இருக்கும். ඒකේ පළවෙනි අකුර අලෙෆ්. அதிலே முதல் எழுத்து ஆலெஃப் என்று சொல்லுவார்கள். අවසාන අකුර ටව්. கடைசி எழுத்து டவ் என்று சொல்லுவார்கள். අකුරු 22ක් තියෙනවා. 22 எழுத்துக்கள் உண்டு எபிரேய மொழியில். යේසුස් වහන්සේ ඇරමික් භාෂාවෙන් කතා කරන නිසා இப்ப அரமிக் மொழியிலே இயேசு பேசுவதனாலே යේසුස් වහන්සේ කියලා තියෙන්න ඕනේ යොහන්ට இயேசு சொல்லி இருக்க வேண்டும் யோவானுக்கு, මම ආලෙෆ් සහ ටව් සිටින්නේ මේ කියලා. நான் ஆலெஃபாகவும் டவ்வுமாக இருக்கிறேன் என்று சொல்லப்பட வேண்டும். ඇයි එහෙම කිව්වේ නැත්තේ? ஏன் அவர் அப்படி சொல்லவில்லை? මොකද එහෙම කියලා තිබ්බනම් அப்படி சொல்லி இருந்தால் උන්වහන්සේ යුදෙව්වන්ට පමණයි දෙවියන් වහන්සේ. ஆண்டவராகிய தேவன் அந்த யூதர்களுக்கு மட்டும்தான் தேவனாக இருந்திருக்க வேண்டும். කතා කරන්නේ ඇරමික් භාෂාවේ වුණාට பேசப்படும் மொழி அரமிக் மொழியாக இருந்தாலும் ග්‍රීක් අක්ෂර පාවිච්චි කරනකොට දේවල් දෙකක් උන්වහන්සේ පවසනවා. கிரேக்கம் எழுத்துக்களை பாவிக்கிற நேரம் இரண்டு விடயங்களை அவர் காண்பிக்கிறார். පළවෙනි එක තමයි முதலாவது தான், යොහන් උඹ ග්‍රීක් වලින් ලියපන්. யோவான் நீ கிரேக்க மொழியிலே இதை எழுது. තේරෙනවද? ඇරමික් වලින් ලියන්න එපා. நீ அரமிக்ல எழுத வேண்டாம். හෙබ්‍රෙව් වලින් ලියන්න එපා. எபிரேய மொழியிலே எழுத வேண்டாம். ග්‍රීක් වලින් ලියපන්. நீ கிரேக்க மொழியிலே எழுது. හේතුව ක්‍රිස්තු පූර්ව 334 ඉඳලා காரணம் கிறிஸ்துவுக்கு முன் 334வது வருஷத்துல இருந்து ජාත්‍යන්තර භාෂාව හැටියට තිබුණේ ග්‍රීක් භාෂාව. சர்வதேச மொழியாக இருந்தது இந்த கிரேக்க மொழி. ගෙවල් වල තම තමන්ගේ භාෂාවන් මිනිස්සු කතා කරා. வீடுகளிலே தங்கள் மொழியை அவர்கள் பாவித்து பேசினாலும் හැම කෙනාම දැනගෙන හිටියා ග්‍රීක්. எல்லாருமே அறிந்து வைத்திருந்தார்கள் இந்த கிரேக்க மொழி. ටිකක් අද ඉංග්‍රීසි වගේ. இப்ப கொஞ்சம் இந்த ஆங்கிலம் போல. දැන් බයිබල් ඉස්කෝලේ මාර සීන් ටිකක් වෙනවා. இப்ப இந்த வேதாமங்கள்ல கொஞ்சம் சீன் எல்லாம் நடக்குது. වචනයක්වත් සිංහල දන්නේ නැති දෙමළ ශිෂ්‍ය ශිෂ්‍යාවන් එනවා. ஒரு வசனமே ஒரு வார்த்தை கூட தெரியாத தமிழ், சிங்களம் தெரியாத தமிழ் மாணவர்கள் இருக்கிறார்கள். වචනයක්වත් දෙමළ දන්නේ නැති සිංහල අයත් ඉන්නවා. சில நேரங்களிலே ஒரு வசனம் கூட தெரியாத சிங்களவர்கள் கூட இருக்கிறார்கள். தமிழே தெரியாத මරු சிங்களம். ජෝක් එක මොනවද දන්නවද? என்ன தெரியுமா ஜோ? සිංහල දන්නේ නැති දෙමළ අයට ඉංග්‍රීසිත් දන්නේ அந்த சிங்களம் தெரிந்த தமிழர்களுக்கு නෑ නෑ නෑ. සිංහලම් தெரியாத தமிழர்களுக்கு இங்கிலீஷும் தெரியாது. දෙමළ දන්නේ නැති සිංහලයට ඉංග්‍රීසි එයාටත් ඉංග්‍රීසි දන්නේ. தமிழ் தெரியாத சிங்களவருக்கும் அவருக்கும் ஆங்கிலம் தெரியாது. හැබැයි මේ දෙන්න කතා කරගන්නේ ඉංග්‍රීසි. ஆனா இவங்க ரெண்டு பேருமே பேசிக்கொள்வது ஆங்கிலத்தில். තේරෙනවද සීන් එක? புரிகிறதா? දැන් හිතමුකෝ මම සිංහල මට දෙමළ දන්නේ නැහැ. இப்ப பாஸ்டர் வந்து சிங்களம் ஆனா தமிழ் தெரியாதுன்னு வைங்க. ඉංග්‍රීසිත් දන්නේ නැහැ. ஆங்கிலமும் தெரியாது. දෙමළ පාස්ටර් ඩැනිට සිංහලත් දන්නේ නැහැ ඉංග්‍රීසිත් දන්නේ නැහැ. இப்ப எனக்கு வந்து சிங்களமும் தெரியாது ஆங்கிலமும் தெரியாது. එතකොට අපි දෙන්න කතා කරනකොට அப்ப நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளுகிற நேரம் go no dog bow bow කියගෙන ඉංග්‍රීසියෙන් කතා කරනවා. කියන්න දෙමළුන්ට. ஓ, නෑ හරිද? ඒක ඉස්කෝලේ වෙනවද නැද්ද? அது ஸ்கூல்ல நடக்குதா இல்லையா? මාර කතාවක් නෑ ඉතින්. ஜாதி கதை இல்லையா? හේතුව காரணம் ඉංග්‍රීසි ජාත්‍යන්තර භාෂාවක් හැටියට පිළි අරගෙන තියෙන இந்த නිසා. இந்த ஆங்கில மொழி சர்வதேச மொழியாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதினாலே ඒ කාලේ ඒ වගේ තිබුණේ ග්‍රීක්. அந்த காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு மொழியா இருந்தது கிரேக்க மொழி. ඉතින් යේසුස් වහන්සේ ග්‍රීක් වලින් ලියන්න කියපු දෙවෙනි හේතුව இயேசு கிறிஸ்து கிரேக்க மொழியிலே எழுத சொன்னதுக்கான இரண்டாவது காரணம், මුළු ලෝකයාම එලිතරව් පොත කියවන්න ඕනේ. முழு உலகத்திலே இருக்கிற எல்லாரும் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை வாசிக்க මගේ வேண்டும். පණිවිඩය, මගේ ආදරය, මගේ ගැලවීම මුළු ලෝකයාම සතුයි කියන එක என்னுடைய පෙන්නනවා. அன்பு, என்னுடைய ரட்சிப்பு இந்த முழு உலகத்துக்குமே போய் சேர வேண்டும் என்று இயேசு நினைத்தார். යේසුස් වහන්සේ එහෙම කරලා නැත්නම් இயேசு அப்படி செய்யாவிட்டால் සිංහල දෙමළ අපිට ගැලවීම ඇවිල්ලා නැතුව ඇති. இந்த සිංගලவர்களாகவும் தமிழர்களாகவும் இருக்கிற எங்களுக்கு இயேசுவினுடைய ரட்சிப்பு கிடைத்திருக்கிறது. උන්වහන්සේගේ අනුග්‍රහය මට පේනවා මේ වචනේ. ஆண்டவருடைய கிருபை இந்த வசனத்தின் மூலமாக காண. 9 වෙනි පදේ බලමු අපි. 9வது வசனத்தை வாசிப்போம்.
உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கு அவருடைய ராஜ்யத்துக்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளனுமாயிருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தமும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். නුඹලාගේ සහෝදරයාද යේසුස් වහන්සේ තුළ පීඩා විඳීමේත් රාජ්‍යයේත් ඉවසීමේත් පංගුකාරයාද වූ යොහාන් නම් මම දෙවියන් වහන්සේගේ වචනයද යේසුස් වහන්සේගේ සාක්ෂිය නිසා පත්මෝස් නම් දිවයිනේ සිටියෙමි. මේ වචනය මම පොඩ්ඩක් පැහැදිලි කරලා දෙන්නම් ඔයගොල්ලෝ. இந்த வசனத்தை நான் உங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தி காண்பிக்கிறேன். යොහන් හිටියේ මධ්‍ය දරන මුහුදේ තිබුණු චූටි දූපතක. யோவான் இருந்தது மத்திய தரைக்கடல், அந்த கடலிலே இருக்கிற ஒரு சின்ன ஒரு தீவிலே. 76ක් දිගයි, ஒரு 6 மைல். 6 மைல் தூரம், 12ක් පළලයි. 12 மைல் அகலமான ஒரு தீவு. ඉතින් චූටි දූපතක්. ஒரு சின்ன ஒரு சிறிய தீவு. ඒ දූපත සැදිලා තියෙන්නේ පස් වලින් නෙවෙයි, නමුත් අර ගිනි කඳු වලින් එන ලාවා තියෙන්නේ ඒවයි. இப்போ அந்த தீவு உருவாகிருப்பது இந்த மண்ணினாலே அல்ல, இந்த எரிமலைகள் மூலமாய் வருகிற அந்த கற்கள் மூலமாக. ඉතින් ඒ දූපතේ ගස් කොළන් වැවෙන්නේ නැහැ. அந்த தீவிலே மரங்கள் முளைக்காது. හරිද? පොල් ගස් පවා නැහැ. அங்க தென்னை மரம் கூட இல்லை. ගොඩාක් මදුරෝ හිටියා. அநேகம் இந்த நுளம்புகள் இருந்தது. හරි රස්නේ. ரொம்ப வெப்பம் அதிகம். රැට සීතලයි. இரவிலே குளிர் அதிகம். නිකන් අර මුහුදු මැද චූටි කාන්තාරයක් ගෙනියලා තිබ්බා වගේ. அதாவது கடலுக்கு நடுவிலே ஒரு பாலைவனத்தை வைத்திருப்பது போல. හැබැයි පොඩ්ඩක් මේ කඳු වගේ ඒ චූටි කඳු වගේ හැදිලත් තිබුණා. சும்மா அப்படி மலை போல அப்படியே உயரமான இடங்களும் இருந்தது. හරි අපහසුයි ඒ ජීවත් වෙන්න. ரொம்ப கடினமான ஒரு காலகட்டம் அங்கே வாழ்வது. ඇයි එහෙට ගියේ දන්නවද? அங்கே ஏன் தெரியுமா அவர் கொண்டு போகப்பட்டார்? රෝමවරු මෙයාව ඒ සිරගත කරා. இந்த ரோமர்கள் அவரை அந்த இடத்திலே சிறை வைத்திருந்தார்கள். ඔයාලට දන්නවද මන් දන්නේ නැහැ. ඉස්සර உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, முன்பு සුද්දාගේ කාලේ ඉන්දියාවේ ලංකාවේ වැරදිකාරයන්ව සමහර වෙලාවට අන්දමන් දූපතට යවනවා එහෙ තියෙන සිර මැදුරට. இங்கே இலங்கையிலும் இந்தியாவிலும் இருக்கிற குற்றவாளிகள் அநேகரையும் அனுப்புவார்கள் அந்தமான் என்கிற ஒரு தீவுக்கு. ඒ වගේ පත්මොස් දූපතට තමයි සිරකාරයන්ව යවුවේ රෝමවරු. அப்படிப்பட்ட ஒரு தீவுக்கு தான் இந்த யோவானை ரோமர்கள் அனுப்பினார்கள். ඉතින් යොහන්ට ගෙනියලා ගහලා මිනිහව මේ මොකද්ද මේ තෙල් වල ඔබලා මරන්න හදලා හරි ගියේ නෑ. யோவானை கொண்டு போய் அடித்து அதே போல எண்ணெய் தாழ்ச்சியிலே அப்படியே அவரை அப்படியே போடுவதற்கு எல்லாம் செய்து முயற்சித்தும் அதெல்லாம் சரி வரவில்லை. එනිසා මනුෂ්‍යව පත්මොස් වලට යවුවා. கடைசியாக பத்ம தீவுக்கு அனுப்பிவிட்டார்கள். දැන් යොහන් මේම හිතන්න තිබ්බා මිත්‍රෝ. யோவான் இப்படி நினைக்க இருந்தது. දැන් මේ මනුෂ්‍යයාට වයස කොහොම හරි 100ක් විතර 90 ගාණක්. எப்படியும் ஒரு 90 வயது போல இருக்கும் யோவானுக்கு. තරුණ කාලේ යේසුස් වහන්සේගේ ගෝලයෙක් වුණා 20 ගණන් වල. இந்த 20 வயசு போன்ற அந்த வயதுகளிலே அவர் இயேசுனுடைய சீஷனாக வந்தார். දැන් යේසුස් වහන්සේ මැරලා නැගිටලා ගිහිල්ලා අවුරුදු 60ක් පැනලා ඉවරයි. இப்போ இயேசு வந்து அவர் மரித்து இப்போ எடுத்துக்கொள்ளப்பட்டு இப்போ 60 வருடங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது. මේ මනුෂ්‍ය වයසට ගිහින් ඉන්නවා. இப்போ ரொம்ப வயது போனவராக இருக்கிறார். ඉතින් මේ මනුෂ්‍ය හිතන්න තිබ්බා இப்போ இவர் நினைக்க இருந்தது, අනේ මෙච්චර වයසට ගිය මාව இவ்வளவு வயது போன என்னை ඇයි ස්වාමිනේ ඔබ වහන්සේ බේරගත්තේ නැත්තේ? ஏன் ஆண்டவரே என்னை காப்பாற்றவில்லை? ඇයි මෙවැනි හුදකලාවේ ගෙනල්ලා මාව තනියම දැම්මේ? ஏன் ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பாலைவன பிரதேசத்திலே இப்படிப்பட்ட ஒரு தனிப்பட்ட பிரதேசத்திலே என்னை ஏன் கொண்டு போய் வைத்தீர்கள்? අපහසු තැනකට මාව මොනවටද ගෙනාවේ කියලා හිතලා ඇති. ஆண்டவரே இவ்வளவு கஷ்டமான ஒரு இடத்துக்கு ஏன் என்னை அழைத்து வந்தீர்கள் என்று நினைத்திருக்கலாம். සමහර වෙලාවට අපේ ජීවිතෙත් ඕවා වෙනවා. சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையிலும் இது மாதிரியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். මට වෙනවා. எனக்கு நடக்கிறது. සමහර වෙලාවට මම හිතනවා சில நேரங்களில் நான் நினைக்கிறேன், සමහරලාට සමහර අසනීප මට දෙවියන් වහන්සේ අනුමත කරලා சில சுகவீனங்களை எனக்கு ஆண்டவர் அனுமதித்து ඇඳේම මං කාලේ ගත කරනවා. அப்படியே என்னுடைய கட்டிலேயே நேரத்தை செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. එවන් අවස්ථාවන් වල මම අහනවා, அந்த நேரத்தில் நான் கேட்பேன் ஆண்டவரிடத்திலே, ස්වාමිනේ මම හොඳට සනීපෙන් උන්නා නම් ஆண்டவரே நல்ல சுகமா நான் இருந்தால் මං ගිහලා කාට හරි දේශනා කරනවානේ. நான் எங்கேயாவது போய் பிரசங்கம் பண்ணுவேன் தானே කාට හරි ஆண்டவரே. උගන්වනවානේ. நான் ஏதாவது கற்றுக் கொடுப்பேன் தானே. මොකක් හරි පටිගත කිරීමක් කරනවානේ ஏதாவது ஒன்றை நான் இந்த வீடியோவிலே சரி பதிவு பண்ணுவேன் தானே කියලා හිතනවා. அப்படி நான் நினைப்பேன். හරිනේ.
சரிதானே? ඔගලන්ට ඔහම වුණත් ඔගොල්ලෝ හිතනවානේ உங்களுக்கு ஏதாவது ஒன்று நடந்தாலும் அப்படிதான் நினைப்பீர்கள். නේද? දැන් ඉස්පිතාලෙට ගෙනලා ඔයගොල්ලෝ සතියක් දැම්මා. இப்போ உங்களை ஒரு வைத்தியசாலைக்கு கொண்டு போய் ஒரு வாரம் போட்டு விட்டார்கள். දැන් ටික කාලෙකට සිස්ටර් ලිල්ලි ගිහලා දවස් 10ක් විතර හිටියා ඉස්පිතාලේ. சிஸ்டர் லில்லி போய் ஒரு 10 நாட்கள் வைத்தியசாலையில் இருந்தார்கள். සමහර වෙලාවට 3 wheel එක පෙරලා අර එහෙම ඇඳේ දාලා තියනවා දැන්. இப்போ சகோதரி எலிசபெத் எல்லாம் 3 வீலில் பிறண்டு அவங்க கட்டிலே இருக்கிறாங்க. ඉතින් ඒ වගේ අපි සමහර වෙලාවට අහනවා சில நேரங்களில் நாங்கள் கேட்போம், ඇයි ස්වාමිනේ මෙච්චර හොඳට ඔබ වහන්සේට සේවය කරගෙන ඉන්න මට මේ දේ අනුමත කරේ කියලා අපි අහනවානේ. இவ்வளவு நன்றாக உண்மையாக உத்தமமாக ஊழியம் செய்கிற எனக்கு ஏன் ஆண்டவரை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை? මං කියන්නද ඇයි කියලා. நான் சொல்லவா ஏன் என்று. දැන් යොහාන් හිටියේ එපිසවල. இப்போ யோவான் இருந்தது எபேசுவிலே. එහේ ලොකු පාස්ටර්. அங்கே பெரிய தலைமை போதகர். වයසට ගියාට මිනිස්සයා පුදුම උනන්දුවෙන් සේවය කරේ. வயது போனாலும் ரொம்ப உற்சாகமாக ஊழியம் செய்த ஒரு மனுஷன். හැමදාම දේශනා කරනවා. ஒவ்வொரு நாளும் பிரசங்கம் பண்ணுவார். පොඩි පොඩි පාස්ටර්ස්ලාට උගන්වනවා. சின்ன சின்ன போதகர்களுக்கு எல்லாம் கற்றுக் கொடுப்பார். වැඩ වැඩි. ரொம்ப வேலை பல அதிகமான மனுஷன். වයසට ගිහින්නේ. வயது போய் මැරෙන්න ඉස්සලා දෙවියන් වහන්සේ වෙනුවෙන් බොහෝ දේවල් කරන්න ඕනේ කියන අදිෂ්ඨානය. அவருடைய மரணம் வருவதற்கு முன்பதாக ஆண்டவருக்காக அநேக காரியங்கள் செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை இருந்த மனுஷன். දැන් දෙවියන් වහන්සේට ඕනේ මේ මනුස්සයට දර්ශන දෙන්න මේ ලිදරව இப்ப පොත ලියන්න. ஆண்டவருக்கு தேவை இந்த மனுஷனுக்கு தரிசனத்தை கொடுப்பதற்கு இந்த ஆண்டவருடைய இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை. හැබැයි මේ මනුස්සයට දර්ශන දකින්න වෙලා නැහැ. ஆனால் இந்த மனுஷனுக்கு தரிசனம் காண்பதற்கு நேரம் இல்லை. එච්චරට කාර්ය බහුලයි. அந்த அளவுக்கு வேலை பல அதிகம். දෙවියන් වහන්සේ සමහර වෙලාවට අපිට කියනවා சில நேரங்களில் ஆண்டவர் எங்களுக்கு சொல்லுவார், ඕ ඔය රස්සාව කියලා හැමදාම දුවනවාතෝ. நீ எந்த நாளும் வேலை வேலை வேலைன்னு ஓடுற. රස්සාව නැති වෙලාවෙත් ඔය ගෙවල් ගානේ ඇවිදිනවාතෝ. இந்த வேலை இல்லாத நேரத்துல வீடு வீடா அலையிற. ගෙවල් ගානේ ඇවිදින්න බැරි දවස්වල ටෙලිෆෝන් එක අරගෙන එක එල්ලිගෙන ඉන්නවාතෝ. நீ வீடு வீடா அலைய முடியாத நேரத்திலையும் டெலிஃபோன் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தனோட தொங்கிக்கிட்டு இருக்கிற. ඕව මොනවත් නැතුව පොඩ්ඩක් මං කියන දේ අහංකෝ කියලා දෙවියන් වහන්සේ අපිට කියනවා. இவை எல்லாவற்றையும் ஒரு பக்கம் வச்சுட்டு நீ கொஞ்ச நேரம் என்னோட நேரத்தை செலவழி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். අපි කියන්නේ මොනවද? நாங்கள் என்ன சொல்லுகிறோம் தெரியுமா? ස්වාමිනී ஆண்டவரே, ඔබ වහන්සේට පිස්සුද? உங்களுக்கு பைத்தியம் பிடித்து මට விட்டதா? වැඩ තියෙනවා. எனக்கு வேலை இருக்கிறது. ඔබ වහන්සේගේ සේවය තියෙනවා. உங்களுடைய ஊழியம் இருக்கிறது. ස්වාමිනේ මං ටෙලිෆෝන් එකෙන් අනවශ්‍ය දේවල් නෙමෙයි කතා කරන්නේ. ஆண்டவரே, டெலிபோன்லயே அனாவசியமான காரியங்கள் அல்ல நான் பேசுவது. ඔබ වහන්සේගේ වචනයෙන් මිනිස්සුන්ව මම දිරිමත් කරනවා. உங்களுடைய வசனத்தின் மூலமாக ஜனங்களை நான் தைரியப்படுத்துகிறேன் ஆண்டவரே. නිකන් ඉන්නකොටත් ස්වාමිනේ ගෙදර சும்மா இருக்கிற நேரம் கூட ஆண்டவரே මම දේශනා බලාගෙන ඉන්නේ. நான் பிரசங்கம் பார்த்து கொண்டு தான் இருப்பேன். හරිද? මම ඔය ගෙවල් ගාලා යනවා කියලා කියනවනේ ඔබ වහන්සේ. நீங்க சொல்றீங்க தானே வீடு வீடா போற அப்படின்னு. ඔබ වහන්සේ ගැන කතා කරන්නයි යන්නේ. உங்களை குறித்து பேசத்தான் ஆண்டவரே நான் போகிறேன். දෙවියන් වහන්සේ කියනවා ஆண்டவர் சொல்லுகிறார், පොඩ්ඩක් කරවාගෙන හිටන් මං කතා කරන්න තියෙනවා උඹ. கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு இரு, நான் பேச வேண்டும். මගේ ජීවිතෙත් ඒකනේ. என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். එක්කෝ ඒරෝප්ලේන් එකේ නැගලා ලෝකේ වටේ දුවනවා දේශනා කර කර. இந்த உலக ஏரோப்ளேன்ல ஏறி உலகம் முழுவதும் பறந்து போய் பிரசங்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிறேன். යන්නේ නැති දවස් ඉතුරු කරන්නේ මෙහෙ ඉන්න මිනිස්සු. இந்த போகாத நாட்களிலே என்னை விடுவதில்லை இங்கே இருக்கிற ஜனங்கள். පාස්ටර් මේ දවස්වල ලංකාවේද? பாஸ்டர், நீங்க இந்த நாட்கள்ல இலங்கையில இருக்கிறீங்க. එන්න මන්නාරමට. பாஸ்டர் மன்னாருக்கு வாங்க, එන්න කිලිනොච්චියට. கிளிநொச்சிக்கு வாங்க, එන්න කොළඹට. வாங்க கொழும்புக்கு வாங்க. ඉතින් දුවපන් අම්මා අර කොනට මේ කොනට ලංකාවේ ඉන්නකොටත් එහෙට මෙහෙට දුවනවා. இந்த இலங்கையில் இருக்கிற நேரம் இந்த தொங்கல்ல இருந்து அந்த தொங்கல் வரைக்கும் போக வேண்டி இருக்கிறது. හරිද? එතකොට දෙවියන් වහන්සේ මොනවද කියන්නේ? அப்ப ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்லுகிறார்? මම ඔබත් එක්ක කතා කරන්න ඕන. நான் உன்னோடு பேச வேண்டும். ඉතින් අපි ඉඩ දෙන්නේ නැති නිසා நாங்கள் இடம் கொடுக்காத பட்சத்திலே බලෙන් අපිව අරන් පත්මුස් දූපතකට දානවා. எங்களை பலவந்தமாக பிடித்து பத்ம போன்ற ஒரு தீவுக்கு போட்டு එහෙ விடுவார். ටෙලිෆෝන් නැහැ, அங்க டெலிபோன் இல்லை, ටීවී නැහැ, டிவி இல்லை, මීටින් නැහැ. மீட்டிங் இல்லை. හරිද? අන්න ඒවා තමයි අපේ ජීවිතේ සමහර වෙලාවට අපිට ඇති වෙන ලෙඩ රෝග. அந்த சந்தர்ப்பம் அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம் தான் எங்களுடைய வாழ்க்கையில வருகிறதான சில நோய்கள். සමහර වෙලාවට දෙවියන් වහන්සේ අපිට ඕව අනුමත දී කරලා சில நோய்கள் எங்களுடைய சரீரத்துக்கு ஆண்டவர் அனுமதித்து උන්වහන්සේ අපිට කතා කරනවා. ஆண்டவர் எங்களோடு பேசுகிறார். යොහාන්ව පත්මොස් වලට හිරකාරයෙක් හැටියට යවලා තිබුණ නැත්තම්
யோவானை பத்ம தீவுக்கு ஒரு சிறை கைதியாக ஆண்டவர் அனுப்பாவிட்டால் අද අපේ අතේ එළිදරව් පොත නැහැ. எங்களுடைய கைகளிலே இந்த வெளிப்படுத்தல் புத்தகம் ඒ இல்லை. වගේ අපේ ජීවිතේත් அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் සමහර වෙලාවට ලෙඩ පරීක්ෂා ප්‍රශ්න උන්වහන්සේ අනුමත කරන්නේ අපේ යහපතට කියන එක මතක තියාගන්න. எங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை, வேதனை, நோய்கள் என்று ஆண்டவர் அனுமதிப்பது ஆண்டவர் எங்களோடு பேச வேண்டும் என்பதற்காக. හොඳයි දැන් කියවමු 10 වෙනි පදය. இப்பொழுது 10வது வசனத்தை வாசிப்போம். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான ஒரு சத்தத்தையும் கேட்டேன். කර්තරුடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். මම ස්වාමීන් වහන්සේගේ දවසේදී ආත්මයන් වහන්සේ තුල සිටියෙමි. මේ මෙතන මම දෙකක් උගන්වන්න ඕනේ ඔයගොල්ලන්ට. இந்த இடத்துல 2 விடயங்களை உங்களுக்கு கற்றுக் கொடுக்க මේ வேண்டும். දෙකම වැදගත් පරිස්සමෙන් අහගන්න. இந்த 2 விடயங்களுமே ரொம்ப முக்கியமானது, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். පළවෙනි එක முதலாவது ස්වාමීන් වහන්සේගේ දවස. கர்த்தருடைய நாள். දෙවෙනි එක இரண்டாவது ආත්මයන්න් තුල සිටීම. ஆவிக்குள்ளானேன், ஆவிக்குள்ளாக்கப்படுதல். දැන් ස්වාමීන් වහන්සේගේ දවස කියන්නේ මොකද්ද? கர்த்தருடைய நாள் என்றால் என்ன? අද මේ ගැන ලොකු තර්ක පවත්වනවා සමහරු. இந்த கர்த்தருடைய நாளை குறித்து அநேக தர்க்கங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். සමහරු කියනවා சிலர் சொல்லுகிறார்கள் ස්වාමීන් වහන්සේගේ දවස කියන්නේ සෙනසුරාදා. அந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுவது சனிக்கிழமை. ඒ නිසා දේව මෙහෙයන් සෙනසුරාදා තියන්න ඕනේ. அந்த தேவ ஆராதனைகள் எல்லாமே சனிக்கிழமைகளிலே நடத்தப்பட வேண்டும். මොකද දෙවියන් වහන්සේ අහස පොළොව ඔක්කොම සේරම ආදි මවලා ஆண்டவர் வானம், பூமி, இந்த வானங்கள் எல்லாவற்றையும் படைத்து දින 6කින් සේරම මවලා ඉවර කරලා இந்த 6 நாட்களும் எல்லாவற்றையும் படைத்து முடிந்து 7 වෙනි දවස නිවාඩු ගත්තා. 7வது நாள் ஓய்வெடுத்தார். ඒ දවස තමයි සෙනසුරාදා. அந்த ஓய்வெடுத்த நாள் தான் சனிக்கிழமை. ඉතින් මේ නික්මයාම 20 දසපනත කියලා තියෙනවා 4 වෙනි පනත හැටියට. அந்த யாத்ராகமம் 20வது அதிகாரத்திலே 4வது கட்டளையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. මේ ශබත් දවස සුද්ධව පවත්වන්න ඕනේ කියලා. இந்த ஷபத் நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று. ඉතින් මේ ඉරිදා කියන දවස මේ රෝමානුවරුන්ගේ නිවාඩු දවසක්. இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ரோமர்களாலே அறிமுகப்படுத்தப்பட்ட ஒரு ஓய்வு நாள். ඉතින් ක්‍රිස්තියානි කාර්යය රෝමානුවරුන්ට ඉඩ දීලා සැබෑ ශබත් දවස විකෘති කරගෙන සෙනසුරාදා නැතුව දැන් ඉරිදා දේව මෙහෙයම් පවත්වනවා. அதனாலே அந்த ரோமர்களுடைய காலமாகிய அந்த ஓய்வு நாள் ஞாயிற்றுக்கிழமை எடுத்து பயன்படுத்தி தேவனுடைய நாளாக அந்த ஞாயிற்றுக்கிழமை பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். ඉස්සර ඔහොම අපිට බැන බැන හිටියේ Seventh Day Adventist කියන සභාවේ අය විතරයි. முன்பு இதை குறித்து பேசிக்கொண்டு எங்களை திட்டிக் கொண்டு இருந்தது இந்த 7 டேஸ் அட்வென்டிஸ்ட் ஆட்கள் மட்டுமே. දැන් අපේ වුණොත් සමහරව ඕකට අහු වෙලා. இப்போ எங்கள்ல சிலரும் இதுக்கு அகப்பட்டாங்க. අර මම නිතරම කියන්නේ நான் அடிக்கடி சொல்லுவேன், දෙතුන් සැරයක් ඉස්රායල් ගිහිල්ලා එනවා. இந்த 2-3 முறை இஸ்ரவேலுக்கு போயிட்டு வருவாங்க. හෙබ්‍රේව වචන 4-5ක් අහුලගෙන තියන් ඉන්නවා. 4-5 எபிரேய வார்த்தைகளை கொஞ்சம் பிடிச்சி வச்சுக்குவாங்க. යාඥා සලුවක් ඩොලර් 25ට අරගෙන එනවා. $25 அந்த ஜெப அந்த போர்வையை எடுத்துக்கிட்டு வருவாங்க. ෂොෆාර් එකයි පහන් රුකයි තියාගන්නවා. அந்த ஷொஃபாரை எடுத்துக்கொண்டு அதே போல அந்த குத்து விளக்கையும் எடுத்துக்கிட்டு வந்துருவாங்க. දැන් ශබත් දවසේ තමයි අපි දේව මෙහෙ පවත්වන්නේ இந்த කියලා. ஷபத் நாளில் தான் நாங்க எங்களுடைய ஆராதனை நடத்துகிறோம் என்று சொல்லுகிறார்கள். කමක් නැහැ. பரவாயில்லை, ඒ කිසි දෙයක් වැරදි නැහැ. அது ஒன்றும் பிள்ளை அல்ல. අරක්කු බෝතලයක් අරගෙන නෙවෙයිනේ ඇවිල්ලා දේශනා කරන්නේ. இந்த சாராய போத்தல் ஒன்றை எடுத்துக்கொண்டு வந்து அல்லவே பிரசங்கம் செய்வது පහන් රුකනේ. சும்மா அந்த விளக்கு தானே. කමක් නැහැ. பரவாயில்லை. හැබැයි ඕක නොකරන අයට බනින්න එපා. ஆனா அதை செய்யாதவர்களுக்கு திட்ட வேண்டாம். මේගොල්ලෝ දැන් මොනවද දන්නවද කියන්නේ? இவர்கள் என்ன தெரியுமா சொல்லுகிறார்கள்? ඉරිදා යක්ෂයාගේ දවස. ஞாயிற்றுக்கிழமை ஒரு சாத்தானுடைய நாள். ඉරුදෙයියගේ දවස. රෝමානුවරුන්ගේ ඉරුදෙයියගේ දවස. ரோமர்களுடைய அந்த ஞாயிறு தெய்வத்தினுடைய நாள். දන්නවද ඒගොල්ලෝ කියනවා தெரியுமா அவர்கள் சொல்லுவார்கள், සෙනසුරාදා දේව මෙහෙය පවත්තන්න නැත්නම් ස්වර්ගයටම යන්න බැරිලු. சனிக்கிழமைகளிலே ஆராதனைகள் நடத்தப்படாவிட்டால் பரலோகமே போக முடியாதாம். ඒක වැරදි. அது பிழை. ඔයගොල්ලන්ට ඕනනම් සෙනසුරාදා තියාගන්න. உங்களுக்கு வேண்டுமென்றால் சனிக்கிழமை வைத்துக் கொள்ளுங்கள். මං ඉස්රායල් යනකොට நான் இஸ்ரவேல் போகிற நேரத்திலே මං ගිහලා දේශනා කරන්නේ සෙනසුරාදා දවස්වල. நான் அவர்களுக்கு போய் பிரசங்கம் செய்வது சனிக்கிழமை நாளுகளில். මොකද ඒගොල්ලන්ගේ ඉරිදා සෙනසුරාදා. ஏன்னா காரணம் என்றால் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை தான். මං නැත පෙරදිග රටවල් වලට යනකොට நான் இந்த கிழக்கத்தைய தேசங்களுக்கு போகிற நேரம் මං ඒගොල්ලන්ට දේශනා කරන්නේ සිකුරාදා දවස්වල. அவர்களுக்கு போய் பிரசங்கம் செய்வது வெள்ளிக்கிழமைகளிலே. මොකද ඒගොල්ලන්ගේ ඉරිදා සිකුරාදා. காரணம் அவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை ඒ தான். නිසා සෙනසුරාදා තියාගන්න. நீங்கள் சனிக்கிழமை வைத்துக் கொள்ளுங்கள். අනිත් අයට බනින්න එපා. மற்றவர்களை திட்ட வேண்டாம். මොකද காரணம்
ස්වාමීන් වහන්සේගේ දවස කියන්නේ පරණ කිවිසුමේ යුදෙව්වට සෙනසුරාදා. இந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லப்படுவது பழைய ஏற்பாட்டிலே யூதர்களுக்கு சனிக்கிழமை. හැබැයි අලුත් කිවිසුමේ කිතුනවට මොකද්ද දන්නවද? ஆனால் புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு என்ன தெரியுமா? ඉරිදා. ஞாயிற்றுக்கிழமை. කවුද ඒ වෙනස ගෙනාවේ? யார் அந்த மாற்றத்தை கொண்டு வந்தது? කොන්ස්ටන්ටයින් නෙවෙයි. கான்ஸ்டன்டைன் அல்ல. රෝමානු කොන්ස්ටන්ටයින් කාරය ආවේ ක්‍රිස්තු වර්ෂ 312. 312வது வருஷத்துல தான் கான்ஸ்டன்டைன் என்கிற அந்த ரோம அதிபதி வந்தான். ඉරුදින දේව මෙහෙය පවත්වන්න පටන් ගත්තේ යේසුස් වහන්සේගේම ගෝලය හැටියට හිටපු ප්‍රේරිතවරු. அந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே ஆராதனைகளை தொடங்கியது இந்த இயேசுனுடைய சீஷர்களாய் இருந்த இந்த அப்போஸ்தலர்கள். ක්‍රියාපොතේ තියෙනවා. அப்போஸ்தல புத்தகத்திலே இருக்கிறது. සතියේ පළවෙනි දවස ඒගොල්ලෝ දේව මෙහෙය පැවැත්තුවා කියලා. வாரத்தின் முதல் நாள் ஆராதனை அவர்கள் நடத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ඒකට හේතුව මොනවද දන්නවද? அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? යේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැගිට්ටේ ඉරිදා. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுதது ஞாயிற்றுக்கிழமையிலே. ඉරිදා රෝමානුවට ඕනනම් ඉරුදෙයියාගේ දවසක් වෙන්න පුළුවන්. இந்த ரோமர்களுக்கு அது ஞாயிறு தெய்வத்தினுடைய ஒரு நாளாக இருக்கலாம். නමුත් අපිට අපේ යේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැවත නැගිට්ට දවස. ஆனால் எங்களுக்கு இயேசு மரணத்திலிருந்து ஜெயித்து உயிர் தெழுந்த அந்த நாள். ඒ නිසා මම අද කියන්න කැමතියි. அதனால இந்த நாளில நான் உங்களுக்கு சொல்ல අපේ விரும்புகிறேன். ලංකාවේ ඉන්න අයට, இலங்கையில இருக்கிறவர்களுக்கு, වෙන රටවල් වල ඉන්න අයට, வேறு நாடுகளில் இருக்கிறவர்களுக்கு, ඒ රටවල් වල මොන දවසද අරණිවාඩු දවස? உங்களுடைய நாடுகளிலே என்னென்ன நாடு உங்களுக்கு ஓய்வு நாளாக இருக்கிறதோ ඒ දවස ස්වාමීන් වහන්සේගේ දවස හැටියට පවත්වන්න. அது கர்த்தருடைய நாளாக அதை நீங்கள் அனுபவியுங்கள், ஆசரியுங்கள். දෙවියන් වහන්සේ කියනවානේ මේ නික්මයාම 20 ශබත් දවසේ වැඩ මොනවත් කරන්න එපා කියලා. இந்த யாத்ராமம் 20வது அதிகாரத்திலே சபத் நாளிலே எதையும் செய்யாதே, அப்படி வேலை செய்யாதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது தானே. මෙලකායා மெலக்காயா, හෙබ්‍රේව වචනයක් කැමති අය ලියා ගන්න. விருப்பமானவர்கள் எழுதி கொள்ளுங்கள். මෙලකායා කියන්නේ මොකක්ද දන්නවද? மெலக்காயா என்றால் என்ன தெரியுமா? තමන්ට ආදායමක් ගෙන දෙන වැඩක්. தனக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கிற ஒரு வேலை. තේරෙනවද? රැකියාව එහෙම නැත්නම් ඒ වගේ දෙයක්. ஒரு தொழில் அல்லாவிட்டால் லாபத்தை தங்களுக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விடயம். දැන් අපි කරන වැඩ දෙආකාරයිනේ. நாங்கள் செய்கிற வேலை இரண்டு விதம் வரும். දැන් පුටු ටික සේරම අරගෙන අර කොනේ ලස්සනට තියන එක ඒකත් වැඩක්නේ. இப்போ இந்த நாட்காலிகள் எல்லாம் நாங்கள் எடுத்து ஒரு இடத்துல அடுக்குவது ஒரு வேலை. නමුත් ඒකෙන් අපිට මොන හරි ආදායමක් ලැබෙනවද? அதுல இருந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு லாபம் கிடைக்கிறதா? ඒකම කවුරු හරි උගලන්ට කිව්වා නම් அதே போல உங்களுக்கு ஒருத்தர் சொன்னால் රුපියල් 100ක් දෙන්නම් நான் 100 ரூபாய் தருகிறேன், මේ පුටු ටික සේරම අරන් අතන තියන්න කියලා. நீங்கள் இந்த நாட்காலிகள் எல்லாவற்றையும் எடுத்து அந்த இடத்துல அடுக்குங்கள் என்று சொன்னால் එතකොට ඒක රස්සාවක්නේ. அந்த நேரம் அது ஒரு தொழில். ඒ වැඩේ එකම වැඩේ වුණාට வேலை ஒரே வேலையாக இருந்தாலும் අර කරන එකෙන් අපිට යමක් හම්බෙනවා නම් ඒක රස්සාවක්නේ. அந்த வேலை செய்கிற நேரம் அதன் மூலமா எங்களுக்கு ஒரு பணம் வருகிறது, ஒரு லாபம் வருகிறது என்றால் அது ஒரு தொழில் தானே. මෙලක් කායා කියන ඒ වචනේ තේරුම காயா என்று சொல்லுகிற அந்த வார்த்தையிலே යමක් තමන්ට ලැබෙන්න කරන වැඩක්. தனக்கு ஏதாவது ஒன்று கிடைப்பதற்கு, ஒரு லாபம் கிடைப்பதற்காக செய்யப்படுகிற வேலை. ඒවා කරන්න එපා කියලා තියෙන්නේ එදාට. அந்த வேலையை செய்யாதே என்றுதான் இந்த இடத்திலே ඒක சொல்லப்பட்டிருக்கிறது. නිසා ඉස්සරම මං සභාවට ගවන්නලා තියෙනවා. நான் முன்பே உங்களுக்கு சபைக்கு நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். අපේ ඉරිදානේ අපේ ස්වාමීන් වහන්සේගේ දවස. ஞாயிற்றுக்கிழமை தானே எங்களுக்கு கர்த்தருடைய நாள். එදා அன்று හම්බ කරන රසාවක් කරන්න එපා. உங்களுக்கு கிடைக்கிற தொழில், உங்களுக்கு லாபம் கிடைக்கிற தொழில் நீங்கள் செய்ய வேண்டாம். තේරෙනවද මං කියන එක? புரிகிறதா? அது මේ අපේ සභාවේ ඉස්සර බඩු ලොරියේ රෙදි තියාගෙන බ්‍රද කෙනෙක් හිටියා. இந்த ஒரு லாரி உடுப்பெல்லாம் வச்சுக்கிட்டு தொழில் பண்ணுகிற ஒரு சகோதரர் இருந்தார். ඉතින් යාගෙන් සමහර අය සමහර වෙලාවට කමිසාරවරයා ගන්නවා. சில நேரங்களில் இந்த ஒரு உடுப்புகள் எல்லாம் வாங்குவாங்க. මං කියනවා நான் சொல்லுவேன், ඉරිදා එදාට ඒක කරන්න එපා. ஞாயிற்றுக்கிழமையில அதை செய்யாதீங்க. ඇයි ඒ? அது காரணம் என்ன? බයිබලේ පැහැදිලිවම කියලා තියෙනවා. வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, මෙලක් කායා එපා. ලෝ. மெலக்காயா வேண்டாம் என்று. තේරෙනවද?
අපි දෙවියන් වහන්සේට කීකරු වෙන්න ඕනේනේ. அப்படி என்றால் நாங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் தானே. සැබෑ ක්‍රිස්තියානි අය නම් உண்மையான கிறிஸ்தவர்கள் என்றால் අපේ ස්වාමීන් වහන්සේගේ දවස ඉරිදානේ. எங்களுடைய கர்த்தருடைய நாள் ஞாயிற்றுக்கிழமை தானே. ඉරිදා රස්සාවට යන්න එපා. ஞாயிற்றுக்கிழமை தொழிலுக்கு போகாதீர்கள். ඉරිදා ත්‍රිවිල් දුවන්න එපා. ஞாயிற்றுக்கிழமை த்ரீவில் ஓட்ட வேண்டாம். ඉරිදා ත්‍රිවිල් එක එළවගෙන එන්න. කොළඹ ඉඳන් නෝරෙන්න, නෝරෙන් ඉඳන් කොළඹ යන්න, යාපනයේ ඉඳන් ගාල්ලට හරි යන්න. ஞாயிற்றுக்கிழமை நீங்க கொழும்புல இருந்து கண்டிக்கு வாங்க, கண்டியில இருந்து கொழும்புக்கு போங்க, யாழ்ப்பாணம் வேண்டுமானாலும் போங்க. ඒ වැඩේ එකම වුණාට வேலை ஒன்றா இருந்தாலும் අර අත දාන ආච්චිව නගගෙන යන්න එපා. அந்த கை போடுற அந்த ஆச்சையை ஏத்திக்கிட்டு போகாதீங்க. හරි හරි ආච්චිනේ ගෙනියන්න බස්සන්න හැබැයි අද දෙන තුට්ටුව ගන්න එපා. அது ஒரு பரவாயில்ல, ஒரு ஆட்சி தானே, பரவாயில்ல ஏத்திக்கிட்டு போங்க. ஆனா அவங்க கொடுக்கிற பணத்தை வாங்க வேண்டாம். ගත්තොත් அப்படி எடுத்தால் වැඩේ வேலை රස්සාවක් වෙනවා. அந்த வேலை தொழிலாக மாறிவிடும். ඒ උන්වහන්සේගේ නිවාඩු දවසේ අපි රස්සාව කරොත් ஆண்டவருடைய கர்த்தருடைய நாளிலே நாங்கள் தொழில் செய்தால் ඒ අතට දෙවියන් වහන්සේ තට්ටුවක් දෙනවා. அந்த கைக்கு ஆண்டவர் தட்டி விடுவார். දෙවියන් වහන්සේගේ අත හරි ලොකුයි. ஆண்டவருடைய கை கொஞ்சம் பெருசு, ෂොට් එක රිදෙයි. அடிக்கிற அடி வலிக்கும். උන්වහන්සේ හිමීට තමයි තට්ටු කරන්නේ. ஆண்டவர் மெதுவாய் தான் தட்டுவார். නමුත් අපිනේ ගායනා කරන්නේ ஆனால் நாங்க தானே இப்ப நாங்க பாடுறோம் විශාලයි විශාලයි විශාලයි. பெரியவர் 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 என்று. ඒ නිසා අර චූටි තට්ටුවත් සෑහෙන්න දුරට රිදෙවි. ஒரு சிறிய தட்டு கொடுனாலும் பெருசா வலிக்கும் எங்களுக்கு. ඒ නිසා හොඳට අහගන්න. அதனாலே ரொம்ப நன்றாக අපේ கேட்டுக்கொள்ளுங்கள். ජීවිතේ எங்களுடைய வாழ்க்கையிலே අපි සතියකට එක දවසක් වන ඒ ඉරිදා வாரத்துக்கு ஒரு நாள் நாங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த ஞாயிற்றுக்கிழமையிலே අපිට ආදායමක් ගෙන දෙන වැඩක් කරන්න එපා. எங்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கிறதான எந்த வேலையும் செய்ய வேண்டாம். කරොත් මොනවද වෙන්නේ? அப்படி செய்தால் என்ன நடக்கும்? ඒක දෙවියන් වහන්සේගේ අනේකට අපි අකීකරු වෙන එක. அது ஆண்டவருடைய கட்டளை மீறுகிற ஒரு விடயமாக மாறிவிடும். සුරේෂ්ගේ දේව ධර්මයේ නෙවෙයි මේ. இது என்னுடைய இறையியல் அல்ல, බයිබලයේ කියලා දෙනවා. வேதத்திலே இருக்கிற விடயம். තේරෙනවද මං කියන එක? புரிகிறதா? දැන් දැන් යකා දන්න ඕක. இது பிசாசுக்கு தெரியும். යකා මොනවද කරන්නේ? பிசாசு என்ன செய்வான்? ගොඩාක් රටවල් වල எல்லா நாடுகளிலுமே වැඩ කරන මිනිස්සුන්ට வேலை செய்கிற ஜனங்களுக்கு ඉරිදා ඩබල් පේ. இந்த ஞாயிற்றுக்கிழமைகளிலே இரட்டிப்பான கொடுப்பனவுகள் கொடுப்பார். පඩිය දෙගුණයක්. அதாவது சம்பளத்தின் 2 மடங்கு. සමහර රැකියාවන් ඉරිදා කරා නම් ඕගොල්ලන්ට ඕවර් ටයිම්. சில தொழில்கள் நீங்க ஞாயிற்றுக்கிழமை செய்தால் உங்களுக்கு ஓவர் டைம் බටා දෙනවා. பட்டா கொடுப்பார்கள். නමුත් ඒගොල්ලන්ට තේරෙන්නේ නැහැ. ஆனால் இவர்களுக்கு புரியாது. මේ අතින් බටා ගන්නවා. இந்த கையிலே பட்டா අර வாங்குவார்கள், අතින් දෙවියන් වහන්සේ බාටා එකකින් ගහනවා. அந்த கையில ஆண்டவர் பாட்டாவாலே அடிப்பார். තේරෙනවද මං කියන එක? புரிகிறதா? හරිද? ඒ නිසා අපි ගොඩක් පරිස්සම් වෙන්න ඕනේ. அதனால நாங்க கவனமா இருக்கோம். අපිට ආදායමක් ගෙන දෙන වැඩක් අපි කරන්න නරකයි. මෙලක් කය කරන්න නරකයි. எங்களுக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கிற தொழில் ரீதியாக எதையும் நாங்கள் අපේ செய்யக்கூடாது. දෙවියන් වහන්සේ නියම දෙවියන් වහන්සේ. எங்களுடைய ஆண்டவர் ஒரு அருமையான ஆண்டவர். කාන්තාරේ හිටපු හෙබ්‍රේවන්ට යුදෙවන්ට කිව්වා அந்த பாலைவனத்தில் இருந்த இந்த எபிரேயர்களுக்கு சொன்னார், ඉරිදා සඳුදා අඟහරුවාදා බදාදා බ්‍රහස්පතින්දා ඔය දවස් පහේ වැටෙන මන්නා උඹ තව දවසක් තියාගන්න බෑ නරක් වෙනවා. நீ இந்த 5 நாட்களும் ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை என்று இந்த 5 நாட்கள், வியாழக்கிழமை, இந்த நாட்களிலே கிடைக்கிறதான இந்த மன்னா நீ அடுத்த நாளைக்கு வைத்திருக்க கூடாது, නරක් වෙනවා. கெட்டு போய்விடும். හැබැයි සිකුරාදා ஆனால் வெள்ளிக்கிழமை அந்த விழுகிற அந்த மன்னா දෙගුණයක් වැටෙනවා. 2 மடங்காக விழும். එදාටත් පාවිච්චි කරලා පහවදාට තියාගන්න නරක් වෙන්නේ නැහැ. அந்த நாளும் பாவித்து அடுத்த நாளும் உனக்கு வைத்துக் கொள்ளலாம், அது கெட்டு போகாது. ඇයි සෙනසුරාදා Tamanට ලාභයක් ගෙන දෙන ඒ ඇහිලීම කරන්න එපා. தனக்கு லாபத்தை பெற்றுக் கொடுக்கிற அந்த வேலையை நீ செய்ய வேண்டாம். அந்த மன்னாவை எடுத்துக்கொள்ளுதல் வேண்டாம். ඒ නිසා அதனாலே උන්වහන්සේගේ වචනයට අපි කීකරු වෙලා ஆண்டவருடைய வசனத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து ඉරිදා අපිට ලාභ ගෙන දෙන දේවල් අපි එපා කිව්වොත් ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லாபம் பெற்றுக் கொடுக்கிற எதுவும் வேண்டாம் ஆண்டவரே என்று சொன்னால் අනිත් දවස් වලින් දෙවියන් වහන්සේ අපිට ආශිර්වාද කරනවා. அந்த மற்ற நாட்கள் மூலமாக ஆண்டவர் எங்களை ஆசீர்வதிப்பார். නැතුව නෑ අනේ කොහොමද මම මේ ඩබල් පේ එක අතරින්නේ? ஐயோ, எப்படி இந்த டபுள் பேமெண்ட்டை நான் இல்லாமல் ஆக்குவது? මම පල්ලියට ගිහිල්ලා කරන්නම් පල්ලියනවනේ. நான் சபைக்கு வருகிறேன் தானே. නේද? අනික දැන් අපේ මවුන්ට් කාමල් පල්ලියටම කියලා
මේ තියෙනවා ලයිට් හවුස් කියලා එකක්. இந்த மவுண்ட் கார்மல் சர்ச்சுக்குனே ஒரு பிரான்ச் சர்ச் மாதிரி லைட் ஹவுஸ் சர்ச் இருக்கு. මොනවා හරි ක්‍රමයකින් අපිට මේ පල්ලියට එන්න බැන්න ලයිට් හවුස් එකට ගිහලා ඩ්‍රොයින් ගාලා දුවනවා. මොකද ඒ උදේ 7ට එකක් තියෙනවා, 9ට එකක් තියෙනවා, 11ට එකක් තියෙනවා, හවසත් එකක් තියෙනවා නේ. ஏன்னா காரணம் இங்கே வர முடியாட்டி அங்கே போனால் காலைல 7 மணிக்கு ஒன்று இருக்கு, 9 மணிக்கு ஒன்று இருக்கு, 10 மணிக்கு ஒன்று இருக்கு, அப்புறம் அந்திக்கு ஒன்று இருக்கு. වැරදි නෑ ඒක මම තමයි පුරුදු කරේ. அது பிரச்சனை இல்லை, நான் தான் பழகுனதே. දැනුත් මං කියන්නේ කාට හරි ඒ ඉරිදා ඇඟට අමාරුයි මොකක් හරි ප්‍රශ්නයක් තියෙනවා. ඕගලන්ට එන්න බැරි නම් යන්න පුළුවන් නුවර තියෙන හොඳ සභාව ලයිට් හවුස් සභාව. යන්න. உங்களுக்கு போக முடியாம வர முடியாத சுகவீனம் ஏதாவது இருந்துச்சுன்னா கட்டாயம் வர முடியாத ஒரு சூழ்நிலைன்னா லைட் ஹவுஸ் போங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு நல்ல சபை. ලයිට් හවුස් ගිහලා වැඩට යන්න එපා. ஆனால் லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு வேலைக்கு போக வேண்டாம். ලයිට් හවුස් ගිහලා ඊට පස්සේ ත්‍රිවිල් එලවන්න එපා. லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு 3 வீல் ஓட்ட வேண்டாம். ලයිට් හවුස් ගිහලා ඊට පස්සේ සුද්දා වෙක් කරගෙන යන්න එපා. පේරාදෙනේ லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு வெள்ளக்காரங்களை கூட்டிட்டு போகாதீங்க. ලයිට් හවුස් එකට ගිහලා ඊට පස්සේ ටියුෂන් ක්ලාස් කරන්න එපා සල්ලි වලට. லைட் ஹவுஸ்க்கு போயிட்டு வந்துட்டு டியூஷன் கிளாஸ் பணத்துக்கு செய்ய வேண்டாம். මොනවද දන්නවද වෙන්නේ? என்ன தெரியுமா நடக்கும்? ඒ වෙලෙට දැනෙන්නේ නැහැ. அந்த நேரத்துக்கு எங்களுக்கு புரியாது. වෙන පැති වලින් හොම්බෙන් යනවා. ஆனால் வேறு வழிகளிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போடுவார். මේන් හම්බ කරනේවා இந்த பக்கத்திலே நாங்கள் சம்பாதிக்கிறது ඒක තමයි කරන්න එපා කියලා තියෙන්නේ. මිනිස්සු ඕක දන්නේ නැහැ. இது ஜனங்களுக்கு புரிவதில்லை. அதைத்தான் ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்றார். හෙබ්‍රේව හරියට දන්නේ නැහැ නේ මොනවද උන්වහන්සේ කිව්වේ කියලා තේරෙන්නේ. எபிரேய மொழி தெரியாதானே என்ன ஆண்டவர் சொன்னார் என்று. සමහර මොනවද කරන්නේ මොනවා වැඩවත් කරන්න බෑ කියලා මේ ලයිට් ස්විච් වත් දාන්නේ. எதுவுமே ஆண்டவர் செய்ய வேண்டாம் என்று சொல்லி இருப்பதனால இந்த லைட் சுவிட்சை கூட போட மாட்டார். ඔයගොල්ලෝ hina වෙනව නේද? நீங்க சிரிக்கிறீங்க தானே? ඉස්රායල් වල ඉන්නවා යුදෙවෝ. இஸ்ரவேல்ல இருக்கிறார்கள் யூதர்கள். සෙනසුරාදා ලයිට් දාන්නේ. அவங்க சனிக்கிழமைகளே லைட் போட மாட்டாங்க. ඒක වැඩක්. ஏனென்றால் அது வேலை. ඔව්. ඒ නිසා අපි පරිස්සම් වෙමු. මොන ස්වාමීන් වහන්සේගේ அதனால நாங்கள் கவனமாக இருக்க வேண்டும். ඊළඟ එක තමයි அடுத்ததுதான் මම ස්වාමීන් වහන්සේ තුල හිටියලු. நானும் கர்த்தருக்குள்ளே இருந்தேன். ඒ කියන්නේ යා මොනවද කියන්නේ ආවිකුල්ලානේ. ஆவிக்குள்ளானே. ඒ කියන්නේ ස්වාමීන් වහන්සේ තුලට යොහන් ගියාලු. அதாவது ஆண்டவருக்குள்ளே யோவான் போனாராம். ස්වාමීන් වහන්සේ කියන්නේ සුදාත්මයන් වහන්සේ அதாவது பரிசுத்த ஆவியானவர் යොහන්ව තමන් තුලට අරගෙන யோவானை தனக்குள்ளே எடுத்துக்கொண்டு යොහන්ව ගෙනිච්ච අනාගතයට யோவானை எடுத்துக்கொண்டு போனார். அப்படியே எதிர்காலத்துக்கு, ස්වර්ගයට பரலோகத்துக்கு, හැමතැනටම ගෙනියලා ගෙනාවා. எல்லா இடத்துக்கும் அழைத்து சென்று கொண்டு வந்து விட்டார். ඒක ඇත්තට වුණා. அது உண்மையிலே நடந்தது. මං කිව්වනේ ඇත්තටම යේසුස් වහන්සේගේ දෙවැනි පැමිණීම එයා දැක්කා කියලා. நான் உங்களுக்கு உண்மையிலே சொன்னேன் தானே, இயேசுனுடைய உண்மையான வருகையை யோவான் கண்டான் என்று. මතකද පළවෙනි දවසම එක දෙයක් කිව්වා. ஞாபகம் இருக்கிறதா? நாங்கள் முதல் நாளிலே உங்களுக்கு ஒரு விடயம் சொன்னேன். මෝසෙස් වසුදාත්මයන් වහන්සේ අතීතයට ගෙනිච්චා. மோசேயை ஆண்டவர் அழைத்து அவனுடைய முதல் காலத்துக்கு, கடந்த காலத்துக்கு கொண்டு போனார். යොහන්ව අරගෙන අනාගතයට ගෙනිච්චා. யோவானை எடுத்துக்கொண்டு அவருடைய எதிர்காலத்துக்கு கொண்டு போனார். පවුල් තුමාව අරගෙන තුන්වෙනි ස්වර්ගය වෙනකන් ගෙනිච්චා. பவுலை எடுத்துக்கொண்டு 3வது வானம் வரைக்கும் கொண்டு போனார். ඕක තියාගෙන සමහරු කියනවා. இதை வைத்துக்கொண்டு அநேகர் சொல்லுகிறார்கள், ඒ පවුල් තුමාව ගෙනිච්චේ. பவுலை கொண்டு போனாரே, යොහන්ව ගෙනිච්චේ. யோவானை கொண்டு போனாரே, ඒ වගේම අපිවත් ගෙනියනවා. அதே போல எங்களையும் ஆண்டவர் கொண்டு போகிறார். දැන් ඒන්ජල් ටීවී එකේ අලුත් මේ ජිල්පියක් දැන් කරගෙන යනවා. இப்போ ஏஞ்சல் டிவில இன்னும் ஒரு புதிய விஷயம் எல்லாம் நடந்துக்கிட்டு போகுது. පොඩි ළමයින් අරගෙන சின்ன பிள்ளைகள் எல்லாம் எடுத்து පුහුණු කරනවා ස්වර්ගයට යන්න. அவங்களுக்கு பழக்கிறாங்க பரலோகம் போறதுக்கு. පොඩි ළමයි. இந்த சின்ன பிள்ளைகள் හරියට කතාවත් කරගන්න බෑ. சரியா பேசக்கூட முடியாது. ඒ ළමයි දැන් කියනවා அந்த பிள்ளைகள் வந்து சொல்லுது, මාව යේසුස් වහන්සේ ස්වර්ගයට ගෙනිච්චා. என்ன ஆண்டவர் பரலோகத்துக்கு கொண்டு போனாரு. ඊට පස්සේ அதுக்கப்புறம் මෝසෙස් අංකල් හිටියා. மாச அங்கிள் இருந்தாரு, දාවිද් අංකල් ගිටාර් ගාගෙන හිටියා. தாவீது அங்கிள் கிட்டார் அடிச்சுக்கிட்டு இருந்தாரு. මගේ දෙයනේ මේ ළමයින්ව පොඩි උන්ව නරක කරලා දැන් මේ පොඩි උන් විනාශ වෙනවා. இந்த புள்ளைகளை கெடுத்து அந்த புள்ளைகளுடைய வாழ்க்கை அவர்களையும் நாசமாக்குறார்கள் இந்த கள்ள போதகர். කීදෙනෙක් බලන් හිටියද එදා මම ඒන්ජල් ටීවී බලන් ඉන්නකොට පොඩි ළමෙක් කියනවා මේ මම පාතාලෙට ගියා යකා ආව මං යකාට ගහලා මං ආවා කියලා. நான் பாதாளத்துக்கு போனேன், அந்த பாதாளத்துக்கு போன பிசாசு வந்தான், பிசாசுக்கு நான் அடிச்சுட்டு நான் அவங்ககிட்ட போயிட்டேன். அப்படி මොන තරම් මේ මොන කොච්චර භයානක ඛේදවාචකයක්ද මේ ක්‍රිස්තියානි සභාවට මේක. எவ்வளவு பெரிய ஒரு இழிவு இந்த கிறிஸ்தவ சபைகளுக்கு.
යොහන්ව ගෙනිච්චා. யோவானை அழைத்து சென்றார். ඇයි ஏன்? යොහන් ලවා මේක ලියන්ඩ யோவானை கொண்டு இந்த புத்தகத்தை எழுதுவதற்காக. පවුල්ව ගෙනිච්චා. பவுலை ஆண்டவர் கொண்டு போனார். ඇයි ஏன்? පවුල් ලවා අපිට පොද්දා 4ක් දීලා තියෙනවා බයිබලේ. பவுலை கொண்டு 14 நிருபங்களை அவர் கொடுத்திருக்கிறார். අද කාව හරි එහෙම ගෙනියනවා නම් இன்று யாரையாவது கொண்டு போக வேண்டும் என்றால் ඒ පුද්ගලයා ලවා බයිබලේ පොතක් ලියන්න ඕනේ. அந்த நபரை கொண்டு இந்த வேதத்திலே ஒரு புத்தகத்தை எழுத வேண்டும். හරිනේ? சரியா நான் சொல்றது? මේක බැරි නම් ඒකත් බෑ. இது முடியாட்டியா அதுவும் முடியாது. කරුණාකරලා හොඳට මතක තියාගන්න. அதனாலே நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். දෙවියන් වහන්සේ ස්වප්න තුලින් කතා කරනවා. ஆண்டவர் சொப்பனத்தின் மூலமாய் பேசுவார். දර්ශන තුලින් කතා කරනවා. தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். අනාගත වාක්‍ය තුලින් කතා කරනවා. தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் பேசுவார். නමුත් කාවවත් ස්වර්ගයටවත් පාතාලයටවත් උන්වහන්සේ ගෙනියන්නේ නැහැ. யாரையுமே பரலோகத்துக்கோ பாதாளத்துக்கோ அழைத்து கொண்டு போக එහෙම மாட்டார். කියන මිනිස්සු அப்படி சொல்லுகிறவர்கள் එක්ක බොරු කියනවා. ஒன்று பொய் சொல்லுகிறார்கள். එහෙම නැත්තම් මොකක් හරි දර්ශනයක් දැකලා இல்லாவிட்டால் ஏதோ ஒரு தரிசனத்தை கண்டு අහිංසකව හිතනවා අපි ස්වර්ගයට මේ ගිහිල්ලා ආවේ නැත්තම් පාතාලයට ගිහිල්ලා ආවේ කියලා. சும்மா அவர்கள் ஒரு அப்பாவித்தனமாக நான் பரலோகம் போயிட்டு வருகிறேன் என்று நினைக்கிறார்கள். තේරෙනවද? ඒ නිසා අපි පරිස්සම් වෙන්න ඕනේ. அதனாலே கவனமாக இருக்க வேண்டும். යොහන්ව ආත්මයන් වහන්සේ අරගෙන யோவானை ஆவியானவர் எடுத்துக்கொண்டு ගෙනිච්චා ඔය අනාගතයට. அவனை அழைத்து கொண்டு போனார் அவனுடைய எதிர்காலத்துக்கு. ඒ භාග්‍ය ඒ වරප්‍රසාදය දැන් ඉන්න කාටවත් නැහැ. යොහන්ට පස්සේ කාටවත් නැහැ. அந்த 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 பாக்கியம் யோவானுக்கு பின்னர் யாருக்குமே கிடைக்கவில்லை. ඉතින් දෙවියන් වහන්සේගේ දවසේ கர்த்தருடைய நாளிலே මෙයා මේ දර්ශනය දැක්කා. இந்த தரிசனத்தை யோவான் கண்டார். ආත්මයන් වහන්සේ තුළට ගියා. ஆவிக்குள்ளாக போனார். එතකොට ඒක කියලා තියෙනවා. அந்த இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ලියපන්. ඔබ දැකපු ඒවා ටික ලියපන්. කියවන්න 11 වෙනි පදය. ඒකත් අපි ඉවර කරමු. 11வது வசனத்தை வாசிங்கள். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினோருமாயிருக்கிறேன். நீ காண்கிறதை ஒரு புஸ்தகத்திலே எழுதி ஆசியாவில் இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமோ, தியத்தீரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கேயா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது. එවිට නුඹ දකින දේ පොතක ලියා එපිස, ස්මර්ණ, පර්ගමම්, තියාතිරා, සර්දිස්, පිලදෙල්පියා, ලවෝදිකයා යන මේ සභා 4 අරින්නයි කියන්නා වූ හොරණෑවක් මෙන් මහත් ශබ්දයක් මා පස්සෙන් ඇසීමි. දැන් මේ ශබ්දේ කාගේද? යේසුස් වහන්සේගේ. இந்த சப்தம் யாருடைய? இயேசு கிறிஸ்துவினுடையது. ඉතින් යේසුස් වහන්සේ මොනවද කියන්නේ? இயேசு என்ன சொல்லுகிறார்? ඔබ දකින දේවල් ලියපන්. நீ காண்கிறவைகளை எழுது. සභාවන් 7කට යවපන්. 7 சபைகளுக்கு எழுது. මේ සභාවන් 7 කියන්නේ මොනවද දන්නවද? இந்த 7 சபைகள் என்றால் என்ன தெரியுமா? ඇත්තටම අද තුර්කිය කියන ඒ රටේ ඒ කාලේ තිබුණු සභාවන් 7ක්. ගම් 7ක්, නගර 7ක්. தற்காலத்திலே துருக்கியாக இருக்கிற அந்த நாட்டிலே இருந்த 7 நகரங்களிலே இருக்கிற சபைகள். ඒ වගේම තවත් අර්ථකථනයක් තියෙනවා. அதே போல இன்னொரு ஒரு வியாக்கியானம் இருக்கிறது. සභාව පටන් ගත්ත දා පටන් சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள் முதல் ඔසවා ගනු ලබන දවස දක්වා වූ ඒ කාල පරිච්ඡේදය කොටස් 7කට බෙදලා තියෙනවා දෙවියන් වහන්සේ. சபை எடுத்துக்கொள்ளப்படும் காலம் வரை அந்த காலங்கள் 7 காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. ඒ වගේම මේ සභා 7 ගුණාංග හැම සභාවකම තියෙනවා. තුන්වෙනි இந்த சபையிலே இருக்கிற குணாதிசயங்கள் எல்லா சபைகளுக்குமே இருக்கிறது. අපි දෙවෙනි පරිච්ඡේදය බලනකොට நாங்கள் 2வது அதிகாரத்தை நாங்கள் பார்க்கிற நேரத்திலே අපිට බලා ගන්න පුළුවන් ඒ සභාවන් වල තිබුණු ගුණාංග මොනවද? அந்த சபைகளிலே இருந்த குணாதிசயங்கள் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். අදට මෙච්චරයි. இந்த நாளுக்கு நிறைவுக்கு வந்துவிட்டோம். ලබන ඉරිදා හොඳට යාඥා කරලා එන්න. வருகிற ஞாயிற்றுக்கிழமை நன்றாக ஜெபித்து விட்டு வாருங்கள். අද යේසුස් වහන්සේ කොහොමද ඉන්නේ? இன்று இயேசு எப்படி இருக்கிறார்? ඒක අපි 12 වෙනි පදේ ඉඳලා බලන්න යනවා. அதை நாங்கள் 12வது வசனத்திலே இருந்து நாங்கள் பார்க்க போகிறோம். ඒකෙන් දෙවියන් වහන්සේ බොහෝ දේ අපිට උගන්වයි. அதிலிருந்து अनेक காரியங்களை ஆண்டவர் எங்களுக்கு கற்றுக் අපි கொடுப்பார். නමස්කාර කරන දෙවියන් වහන්සේ මහා විශාල දෙවියන් වහන්සේ බවට අපිට තේරුම් ගන්න පුළුවන් වෙයි. நாங்கள் நமஸ்கரிக்கிற ஆண்டவர் பலம் நிறைந்த அபிஷேகம் நிறைந்த வல்லமையான ஆண்டவர் என்பதை நாங்கள் கற்றுக்கொள்வோம்.